नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमेदमिदं भूय एवास्तु भूयः. திருவாடிப்பூரத்தில் ஜகத்துதித்தவளான ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாகவே தோன்றினாள். பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக அவருடைய துளசி தோட்டத்தில் பிறந்த ஆண்டாள் சிறு பிராயம் தொடங்கியே கண்ணனிடத்தில் மிகுந்த காதலோடு அவனையே கணவனாக அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு இருந்தாள். அந்த ஆண்டாளுக்கு நிகரான வேறு ஒருவரை எங்கு தேடி பார்த்தாலும் நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். ஆண்டாளுக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது. அதனால் ஆண்டாள் அவதரித்த திருவாடிப்பூரத்துக்கு சமமான வேறு ஒரு நாளும் தேடினாலும் கிடைக்காது என்று மணவாள மாமுனிகளுடைய கூற்று. ஏன் அப்படி தெரிவிக்கிறார்? ஆண்டாளுக்கு நிகராக வேறு யாரும் கிடையாதா? மகிழ்ச்சிகள் என்று பார்த்தால் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தான் ஏற்றம் சொல்லப்படுகிறது. அவள்தான் பிரதானமான மகிழ்ச்சி. மற்ற இருவரும் அந்த ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு துணைவிகள் என்றுதான் சொல்லப்படுகிறார்கள். சாயாமிவ அப்யுதயனீம் அவனீச்ச தஸ்யாஹா என்று பராசர பட்டருடைய ஸ்லோகம். ஒரு கணவனுக்கு, ஒரு ராஜாவுக்கு ராணி பணிவிடைகள் செய்யும் பொழுது அவளுக்கு உதவி செய்வதற்காக கூடவே இன்னும் ஒரு 4-5 ஸ்திரீகள் இருப்பார்கள். என்னென்ன பொருளை எடுத்து கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அந்த ராஜாவுக்கு ராணி பணிவிடைகளை செய்யும் போது உதவுவார்கள். ராணிக்கு நிழல் போலே இருந்து அவளுக்கு வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் செய்வார்கள். இதே போலத்தான் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு நிழல் போலே பூதேவியும் நீலாதேவியும் இருக்கிறார்கள் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் ஆண்டாளை விட ஸ்ரீதேவி நாச்சியாருக்குத்தான் ஏற்றம் இருக்க வேண்டும். ஆனால் மணவாள மாமுனிகள் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று தெரிவிக்கிறார். அப்ப ஸ்ரீதேவியான சீதையை விட ஆண்டாளான பூதேவிக்கு ஏற்றம் உண்டு என்று அவருக்கு கருத்தாக இருக்க வேண்டும். அது எப்படி பொருந்தும் என்று பார்த்தால் பல கோணங்களிலும் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். சீதையை விட ஆண்டாளுக்கு கண்டிப்பாக ஏற்றங்கள் இருக்கின்றன. முதல் பொருத்தம் பார்த்தோம் என்றால் சீதை யாரை மணந்தாள்? ராமபிரான் பகவானுடைய அவதாரமான ஸ்ரீராமனையே திருக்கல்யாணம் செய்து கொண்டாள். சக்கரவர்த்தி திருமகன்தான் அவளுக்கு மணவாளன். ஆண்டாள் யாரை திருமணம் செய்து கொண்டாள்? திருவரங்கநாதனான பெருமானையே கல்யாணம் செய்து கொள்ளுகிறாள். அப்ப 2 பேரில் யாருக்கு ஏற்றம்? ராமனும் பகவானுடைய ஒரு வடிவம், அவதாரம் தான். திருவரங்கநாதனும் பகவானுடைய ஒரு வடிவம் தான். ஆண்டாள் திருவரங்கநாதனை கைப்பிடித்தாள், சீதை ராமனை கைப்பிடித்தாள். அப்ப தோன்றினும் ஒன்றும் வித்தியாசமே இல்லையே, வேறுபாடே இல்லையே என்று தோன்றும். ஆனால் உண்மையில் ராமனுக்கும் திருவரங்கநாதனுக்கும் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ராமனுக்கு பொதுவாக பெருமாள் என்று சம்பிரதாயத்திலே பெயர் சொல்லுவார்கள். ராமன் ராமன் என்று எந்த நூல்களில் பார்த்தாலும் பெயர் இருக்காது. ஒன்று பெருமாள் என்று குறிப்பிடுவார்கள், அல்லது சக்கரவர்த்தி திருமகன் என்று குறிப்பிடுவார்கள். அப்ப ராமனுக்கு பெருமாள் என்று திருநாமம், திருவரங்கநாதனுக்கோ பெரிய பெருமாள் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. அப்ப ராமனை விட பல மடங்கு உயர்ந்தவர் திருவரங்கநாதன் என்று இந்த பெயரை பார்த்தே தெரிந்து கொள்ளலாமே. ஏன் அப்படி பெயர் ஏற்பட்டது? ராமனை விட திருவரங்கநாதனுக்கு என்ன ஏற்றம் என்றால், ராமன்
அர்ச்சகர், திருவரங்கநாதன் அர்ச்சியர் என்கிற ஒரு வேறுபாடு ரெண்டு பேருக்கும் உண்டு. இந்த திருவரங்கநாதன் இப்போது நாம் ஸ்ரீரங்கத்திலே சேவிக்கக்கூடிய எம்பெருமான் பார்க்கடலில் தான் முதலில் தோன்றினார். நான்முகக் கடவுளான பிரம்மா பகவானை குறித்து தவம் செய்து, நான் பூஜை செய்வதற்கு ஏதாவது ஒரு அர்ச்சா விக்கிரகம், ஒரு மூர்த்தி வேண்டும், அழகான வடிவத்தில் நீயே எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பல ஆண்டுகள் தவம் புரிந்தார். அதன் முடிவில் பார்க்கடலில் இருந்தே ஸ்ரீரங்க விமானத்தோடு கூட பெரிய பெருமாள் என்கிற பெருமாள் அவதரித்தாராம். அவரை சத்தியலோகத்தில் எழுந்துருளப் பண்ணி கொண்டு பல ஆண்டுகள் பிரம்மா நான்முகக் கடவுள் ஆராதனம் செய்து வந்தார். ஒரு முறை இக்ஷ்வாகு என்கிற மன்னன் சூரிய குலத்திலே பிறந்தவன். அந்த இக்ஷ்வாகு சத்தியலோகத்துக்கு போயிருந்த போது இந்த பெருமானை தரிசித்தார். பார்த்தவுடனே ஆசை கொண்டு விட்டார், இந்த பெருமாளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரம்மாவிடத்திலே பிரார்த்தித்தாராம். பிரம்மாவுக்கு அதில் மனம் ஏற்கவில்லை. ஆனால் பகவானே அவருக்கு தோன்றி அசரீரி வாக்காக என்னை அவனிடத்திலே கொடுத்து விடு என்று ஆணை பிறப்பித்தார். அதனால் பிரம்மா தன்னிடத்தில் இருந்த பெருமாளை, ஸ்ரீரங்கநாதனை அந்த இக்ஷ்வாகு மன்னவனிடத்திலே கொடுத்து விட்டார். இக்ஷ்வாகு அந்த பெருமாளை எழுந்தருளப் பண்ணி கொண்டு அயோத்தியில் வந்து பிரதிஷ்டை செய்தாராம். இக்ஷ்வாகுவனுடைய காலம் தொடங்கி ராமன் அதே குலத்தில் பிறந்து அங்கு வாழும் காலம் வரை அந்த பெருமாள் அயோத்தியில் தான் இருந்திருக்கிறார். அங்கனடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி என்று குலசேகராழ்வாருடைய பாசுரம். அழகான மதில்களால் சூழப்பட்ட அயோத்தி என்று தெரிவிக்கிறார். அதனால தானோ என்னமோ இன்றைக்கும் திருவரங்கத்திலும் மதில்களால் சூழப்பட்டு பகவான் இருக்கிறார். எங்கிருந்தாலும் அவருக்கு காவலுக்கு மதில் சுவர்கள் வேண்டும். அயோத்தியிலும் மதில்கள் இருந்தன, திருவரங்கத்திலும் 7 மதில்களோடு 7 பிராகாரங்களோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அப்ப இந்த பெருமான் முன்னாடி இருந்தது இக்ஷ்வாகு வம்சத்தவர்களிடத்தில், அயோத்தியில் தான் இருந்தார். இக்ஷ்வாகு வம்சத்து மன்னர்கள் எல்லாம் அந்த பெருமானுக்குத்தான் தினமும் திருவாராதனம் செய்வார்களாம். அப்போது அவருக்கு திருவரங்கநாதன் பெயர் கிடையாது, ஜெகநாதன், நாராயணன் என்கிற 2 பெயர்கள் தான் இருந்தன. வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடும் போது ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம் என்று ஒரு இடத்துல தெரிவிக்கிறார். சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயண உபாகமது என்று மற்றொரு இடத்துல தெரிவிக்கிறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் குறிக்கப்பட்டது. நாளை காலை விடிந்தவுடனே பட்டாபிஷேகம். அப்ப வசிஷ்டர் வந்து ராமனிடத்தில் சில அறிவுரைகளை சொல்லுகிறார். ராமா, நிறைய நியமங்களோடு இருக்க வேண்டும், விரதங்களை நீ கடைபிடிக்க வேண்டும், பட்டினி கிடக்க வேண்டும், நாளை காத்தால பெரிய பொறுப்பு, பெரிய ஒரு சடங்கு நடக்க இருக்கிறது. அதனால பகவானிடத்தில் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள், பகவானுக்கு திருவாராதனம் செய்து கொள், கண்டவர்கள் பேரில் படாதே, ஆச்சாரமாக இருக்க வேண்டும். அப்படி ஏதோ ஸ்திரீகள் எல்லாம் இருப்பார்களோ, ராமனுக்கு அலங்காரம் செய்வதற்கென்று சில ஸ்திரீகள் பணிப்பெண்கள் இருப்பார்கள், அவர்கள் பேரெல்லாம் நீ பட வேண்டாம், ஆச்சாரமாக இரு, தனியாக இரு, தியானம் செய்து கொண்டிரு, பட்டினி கிட, பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிரு என்று சில அறிவுரைகளை எல்லாம் வசிஷ்டாச்சாரியர் ராமனுக்கு சொன்னார். சரின்னு ராமன் கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னதை கொஞ்சம் அதிகப்படியாகவே மனதில் வாங்கி கொண்டு விட்டாராம். அவர் சொன்னது என்ன? கண்ட ஸ்திரீகள் பேரில் பட்டுவிடாதே, யாரோ அலங்காரம் செய்ய வருகிறேன்னு பல பெண்கள் வருவார்கள், அவர்கள் பேரில் எல்லாம் பட வேண்டாம், ஆச்சாரமாக இரு என்று வசிஷ்டாச்சாரியர் தெரிவித்தார். ராமனுக்கு ஆச்சாரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றம் உண்டு. அதனால் சீதையினுடைய புடவை தலைப்பு ஒருவேளை தன் பேரில் பட்டிருக்குமோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டால் ராமன் சரையூ நதிக்கு போய் 100 தடவை முழுக்கிட்டு குளித்து விட்டு வருவாராம். அதை பத்தி வசிஷ்டர் சொல்லவே இல்லை. கைப்பிடித்த மனைவி சீதை பேரில் படக்கூடாது என்றால் வசிஷ்டர் சொல்ல போறார். மற்ற பெண்கள் பேரில் எல்லாம் படாதேன்னு சொன்னதை ராமன் ரொம்ப உண்மையாக எடுத்துக்கொண்டு சீதை பட்டிருப்பாளோன்னு சந்தேகம் ஏற்பட்டால் கூட 100 தடவை குளித்து விட்டு வருவாராம். அப்போது பகவானுக்கு திருவாராதனம் செய்வதற்கு ராமன் செல்லுகிறார். சக பத்னியா விஷாலாக்ஷியா, சீதையை அழைத்து கொண்டு ராமன் பகவானை திருவாராதனம் செய்வதற்கு போனாராம். ஏன் தனியா போனா திருவாராதனம் பண்ண முடியாதனால்
நமக்கே பதில் தெரியும். எந்த வீட்டிலும் ஆண் தனியாக திருவாராதனம் செய்துவிட முடியாது. அந்த பெண், அந்த மனைவி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கணும். புஷ்பத்தை பறிச்சு வைக்கணும், திருத்துழாய் எல்லாம் சேகரித்து வைக்க வேண்டும், சந்தனத்துக்கெல்லாம் தயார் பண்ணி வைக்கணும், தடிகையை பண்ணி தயாராக வைக்க வேண்டும், தீர்த்தம் குடத்திலிருந்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சா இவர் அலுவலகத்துக்கு போறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வேகமா வருவார். ஒரு 2 மந்திரங்களை சொல்லுவார், ஏதோ பரிமள திரவியங்களை போட்டு கலப்பார். பகவானுக்கு திருவாராதனம்னு அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பித்து விட்டு தலிகையை கண்ட்ரோல பண்ணிவிட்டு புரட்டு போயிடுவார். அப்ப ஏற்பாடுகளை எல்லாம் மனைவி செய்து வைக்க வேண்டும். கடைசி நிமிஷத்துல வந்து திருவாராதனத்தை மட்டும்தான் அந்த கணவன் செய்கிறார். அதை போல ராமன் இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் செய்ய போகும்போது கூட சீதை இல்லாமல் அவருக்கு பண்ணவே தெரியாதான். எப்ப தூபத்தை சமர்ப்பிக்கணும், எப்ப புஷ்பம் வேண்டும், எப்ப தீபம் வேண்டும், எப்ப திருவத்தோடை வேண்டும், எப்ப துளசி மாலை வேண்டும், எல்லாம் சீதைக்குத்தான் தெரியும். இவள் தான் சரியா அந்தந்த காலத்தில் எடுத்து கை நீட்டுவாளாம். அதை வாங்கி வாங்கி ராமன் திருவாராதனம் செய்வார். அதனால சீதையோடு கூட நாராயணன் என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம் சொல்லப்படுகிறது. அந்த நாராயணனுக்கு திருவாராதனம் செய்தார் ராமன் என்று வால்மீகி ராமாயணத்திலே காணப்படுகிறது. அங்கன்னா விசித்திரமான ஒரு பேர் பிரயோகிக்கிறார். சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமது. சீதைக்கு விஷாலாக்ஷி என்று பெயர் சூட்டுகிறார் வால்மீகி. விஷாலாக்ஷின்னா நல்ல மலர்ந்த கண்கள், பெரிய கண்களை உடையவள் என்று பொருள்படுகிறது. அது என்னமோ தெரியவில்லை. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஷாலாக்ஷின்னு யாருமே பெயர் வைப்பதே கிடையாது. ஆனா ஆண்டாளுக்கு சீதைக்கே அந்த பெயரை வால்மீகி கொடுத்திருக்கிறார். அப்ப வைக்கலாமோ என்னமோ வேடிக்கையா ஒருத்தர் சொன்னார், சாமி வைக்க முடியாது, அதுல ஒரு சின்ன கட்டம் இருக்கு. ஏன்னா வால்மீகி எந்த கட்டத்தில் அந்த பெயரை பயன்படுத்தியிருக்கார் பாருங்க. ராமன் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வதற்கு போகிறார். அப்ப துணையாக சீதை எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறாள். ராமன் திருவாராதனம் செய்யும் அழகை பார்த்து, அவர் பண்ற பாங்கை பார்த்து சீதைக்கு ரொம்ப ஆனந்தம். எவ்வளவழகா என் கணவர் திருவாராதனம் செய்கிறார் என்று பார்த்து கண் மலர்ந்து இருக்கிறதாம். அதனால சீதைக்கு விஷாலாட்சின்னு பெயர் சூட்டினார். இன்னைக்கு இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னார், சாமி இந்த காலத்துல கணவன்மார்கள் திருவாராதனமே பண்றதில்லை, அதனால மனைவிக்கு அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையே அடைவதில்லை, அதனால விஷாலாட்சின்னு பெயரும் வைப்பதில்லை. பேர் வச்சா அதன்படி நடக்க வேண்டும் இல்லையோ. கணவன் திருவாராதனம் பண்ணணும், அதை மனைவி பார்த்து பூரித்து போக வேண்டும். அப்ப கண் மலர்ந்து இருந்தால் விஷாலாட்சின்னு பெயர் வைக்கலாம். இங்க திருவாராதனத்துக்கே வழியை காணும். அப்புறம் விஷாலாட்சின்னு எப்படி பெயர் வைப்பது? அதனால வைப்பதில்லையோ என்னமோ. அப்ப ராமன் திருவரங்கநாதனுக்கு திருவாராதனம் செய்தார் என்பது ராமாயணத்திலிருந்து ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதற்கு பிறகு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு விபீஷணன் லங்கைக்கு புறப்படும் பொழுது தன்னுடைய பெருமாளை எடுத்து அந்த விபீஷணிடத்துல கொடுத்து, இனிமேல் நீ இவருக்கு ஆராதனம் செய்வாய் என்று ராமன் தெரிவிக்கிறார். எவ்வளவு தூரம் உண்மை பாருங்கள். விபீஷணனை எனக்கு தம்பியாக ஏற்றுக்கொண்டேன், அகனமர் காதல் ஐய நின்னலும் எழுவரானோம் என்று கம்பர் தெரிவிக்கிறார். விபீஷணா உன்னோடு சேர்த்து நாம் இப்போது 7 அண்ணன் தம்பிகள் என்று ராமன் சொன்னாரே, அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லவில்லை. உண்மையாகவே விபீஷணனை தம்பியாக நினைத்தபடியால் தான் தன்னுடைய திருவாராதன பெருமாளை எடுத்து விபீஷணனுக்கு கொடுக்கிறார். பொதுவா யாருக்கு கொடுக்கும்? வீட்டில் இருக்கிற திருவாராதன பெருமாளை யாருக்குமே கொடுக்க மாட்டோம். அண்ணன் தம்பிகள் இருந்தால் வேணா சாலக்கிராம பெருமாளை பிரிச்சு வச்சுக்கலாமே தவிர மற்றபடிக்கு ஒரு வீட்டு பெருமாளை இன்னொருத்தருக்கு கொடுக்கவே மாட்டார்கள். அப்ப ராமன் கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்ப விபீஷணனை உண்மையாகவே தனக்கு தம்பியாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று பொருள். அப்படித்தான் அந்த பெருமாள் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு லங்கைக்கு சென்று கொண்டிருந்தார். நடுவுல கீழே எட்டி பார்த்தார். ரொம்ப அழகா இருந்தது. ஸ்ரீரங்கம் என்கிற திவ்ய கஷேத்திரம். வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் பூவும் சோலை. பார்க்க ரொம்ப ரம்யமா இருந்தது. இங்கேயே இருந்து விடலாமே என்று பகவானுக்கு தோன்றியது. அன்னைக்கு இறங்கினவர் தான். இன்று வரை திருவரங்கத்திலிருந்து நகரவே இல்லை. அப்ப முதல்ல சத்தியலோகத்தில் இருந்தார், பிறகு அயோத்தியில் இருந்தார், அங்கிருந்து திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார். அப்ப ராமன் யாரு? அந்த திருவரங்கநாதனுக்கு திருவாராதனம் செய்த அர்ச்சகர். திருவரங்கநாதன் யாரு? ராமன் செய்த திருவாராதனத்தை ஏற்றுக்கொண்ட அர்ச்சாமூர்த்தி. எப்பவுமே அர்ச்சகருக்கு பெருமையா, அர்ச்சியனான பகவானுக்கு பெருமை இருக்குமா? அர்ச்சனுக்குத்தானே பெருமை. கைங்கரியம் செய்பவரை விட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதிக்கப்படக்கூடிய தெய்வத்துக்குத்தான்
தான் பெருமை சொல்ல வேண்டும். அதனால தான் ராமனுக்கு பெருமாள் என்று பெயர், திருவரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது. இப்ப யோசிச்சு பாருங்க, ராமனை கல்யாணம் செய்து கொண்டாள் சீதை, ராமனால் ஆராதிக்கப்பட்ட திருவரங்கநாதனை திருக்கல்யாணம் செய்து கொண்டாள் ஆண்டாள். இப்ப ஒப்பு சொல்லவே முடியாது, சீதைக்கும் ஆண்டாளுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, அப்படி ரெண்டு பேருக்கும் ஏற்றம் இருக்கிறது என்று ஒரு ஒப்புமை. இன்னொரு அழகான ஒப்புமை தெரிவிப்பார்கள், ரெண்டு பேருக்கும் சொப்பனம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனா சீதைக்கு சொப்பனம் வரவில்லை, ஆண்டாளுக்கு சொப்பனம் ஏற்பட்டது. ரெண்டு பேர் சரித்திரத்தை வால்மீகி ராமாயணத்தை படிச்சு பார்ப்போம், திருப்பாவை நாச்சியார் திருமொழியை படிச்சு பார்ப்போம். ரெண்டு பேருமே கணவனை இழந்து பிரிந்திருந்து துன்பப்பட்டார்கள். சீதையும் ராமனை விட்டு பிரிந்து 10 மாச காலம் துன்பப்பட்டாள். ஆண்டாளும் இதோ இன்னும் கண்ணனை அடைய முடியவில்லையே என்று துன்பத்தில் தான் பாசுரம் பாடிக்கொண்டிருக்கிறாள். நாச்சியார் திருமொழியில் இன்னும் விசேஷம், கண்ணனை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு பலவிதமான தூது விடுகிறாள். மன்மதனிடத்திலே பிரார்த்திக்கிறாள், நீ கூடிடு கூடலே என்று ஒரு கூடலிடத்துல பிரார்த்திக்கிறாள். இப்படி பலவிதமான பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியில் இருக்கின்றன. அப்ப ரெண்டு பேருக்குமே பகவானை விட்டு பிரிந்த துன்பம், விரக தாபம் இருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் ரெண்டு பேரில் ஒருவருக்குத்தான் சொப்பனம் கிடைத்தது, மற்றொருத்தருக்கு சொப்பனம் ஏற்படவில்லை. நமக்கு ஒருவரிடத்துல அளவு கடந்த பாசம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம், அவரை விட்டு பிரிந்து மிகவும் துன்பப்படுகிறோம் என்றால், ராத்திரி அவரையே நினைச்சு தூங்க போனோம்னால் சொப்பனத்தில் அவர் வந்துருவார். உண்மையாவே ஒருவரிடத்துல நிறைய அன்பு இருக்கிறது என்றால் அவரை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறோம். யாரோனுடைய பாட்டி தாத்தா சித்தப்பா யாரோ ஒருத்தர் போயிட்டார், அவரிடத்துல ரொம்ப அன்போடு இருந்தோம், அவரை என்கிட்ட ரொம்ப அன்போடு இருந்தார் என்றால் அவரை நினைச்சதே தூங்க போனா சொப்பனத்தில் அவர் வருகிறாரோ இல்லையோ. அப்ப சொப்பனத்தில் ஒருவர் தோன்றுவது என்பது அவரிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அன்பின் அளவை குறிக்கிறது. ரெண்டு பேருக்கு பாருங்க, சீதையும் ராமனை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறாள், ஆண்டாளும் கண்ணனை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறாள். ரெண்டு பேருக்கு சொப்பனம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? யாருக்கு ஏற்பட்டது என்று பார்த்தால் ஆண்டாளுக்கு தான் சொப்பனம் ஏற்பட்டது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னதெர் பூரண பொற்கடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான். 10 பாசுரங்களாலே கண்ணன் தன்னை திருக்கல்யாணம் செய்து கொள்வதாக தான் கண்ட ஒரு கனவு, அந்த கனவை தன்னுடைய தோழிக்கு ஆண்டாள் சொல்லி காட்டுகிறாள் இல்லையோ. அப்ப ஆண்டாளுக்கு கண்ணனிடத்துல எவ்வளவு ஆசை இருந்திருக்க வேண்டும். அந்த பிரிவை ஆற்றாமையின் காரணமாக கண்ணனே சொப்னத்தில் எழுந்தருளி திருக்கல்யாணம் செய்வது போல ஆண்டாள் கண்டாள் அல்லவா? இது ஆண்டாளுடைய பக்தி அன்பினுடைய நிலை. அப்படியே சீதையினுடைய சரித்திரத்தை பாருங்க. சீதையை ரொம்ப நாள் விட்டு பிரிந்து இருந்தாள். சொப்பனத்தில் ராமனை கண்டாளா என்று கேட்டால் காணவில்லை, முடியவில்லைன்னு சீதையே வருத்தத்தோடு ஹனுமானிடத்துல சொல்லிக் கொள்ளுகிறாள். ஸ்வப்னேபி யத்யஹம் வீரம் ராகவம் சஹ லக்ஷ்மணம் பஷ்யேயம் யதி ஜீவேயம் ஸ்வப்னோபி மம மத்சரி என்று சீதையினுடைய வார்த்தை. ஹனுமானே, ராமனை நேரே காண முடியவில்லை என்பதே எனக்கு வருத்தம். சரி, இந்த ஸ்வப்னமாவது எனக்கு துணையாக இருக்குமோன்னு பார்த்தேன். ஸ்வப்னோபி மம மத்சரி, ஸ்வப்னமும் எனக்கு விரோதியாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஸ்வப்னத்துல கூட என்னால் ராமனை காண முடியவில்லை. அந்த கண்டுவிட்டால் அதுல ஒரு சின்ன ஆற்றாமையை தீர்த்து கொள்ளலாம். கண்ணன் ராமனை விட்டு பிரிந்த விரக தாபம் சற்று குறைந்து விடும் அல்லவா? சொப்பனத்திலாவது கண்டிருந்தால். ஆண்டாளுக்கு சொப்பனம் ஏற்பட்டது, சீதைக்கு சொப்பனம் ஏற்படவில்லை. ஆனா யாருக்கு ஏற்பட்டது? பக்கத்தில் இருக்கிற திருஜடைக்கு சொப்பனம் வந்தது. அவள்தான் சொப்பனம் கண்டாள். ராமன் வரப்போகிறார், ராவணனை கொன்றுவிடப் போகிறார், பெரிய வெள்ளை யானையில் சீதையை ஏற்றிக்கொண்டு வடக்கு நோக்கி அயோத்தி நோக்கி செல்ல போகிறார். ராவணன் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டு அவன் மேலே கோமயம் பூசப்பட்டு தெற்கு நோக்கி நரகத்துக்கு செல்ல போகிறான். இதெல்லாம் நான் சொப்பனமாக கண்டேன் என்று திருஜடை வந்து சீதைக்கு சொல்லி உயிர்ப்பித்தாளே தவிர சீதைக்கு நேரடியாக கனவு ஏற்படவே இல்லை. இப்ப ஒப்புமைப்படுத்தி பாருங்க. தானாக கனவு கண்ட ஆண்டாளுக்கு அன்பு அதிகமா, இல்ல தான் கனவு காணாமல் பக்கத்தில் இருக்கிறவள் கண்ட கனவை கேள்விப்பட்டு வாழ்ந்த சீதைக்கு அன்பு அதிகமா? கண்டிப்பா ஆண்டாளுக்குத்தானே சொல்ல வேண்டும். அப்ப இதை போல எந்த விதத்தில் ஒப்புமைப்படுத்தி பார்த்தாலும் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கு உண்டு. சீதை கூட ஆண்டாளுக்கு நிகராக ஒரு நாளும் ஆக மாட்டாள். அதனால திருவாடிப்பூரத்துக்கு நிகரான நட்சத்திரமும் கிடையாது என்று மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட கோதை நாச்சியார் தன்னுடைய அனுபவங்களை, இடைச்சியான தன்னுடைய அனுபவத்தை 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவையாக பாடினாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும்
வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று இந்த பிரபந்தத்தினுடைய ஏற்றம் சொல்லப்படுகிறது. இந்த பிரபந்தத்தில் மொத்தம் 30 பாசுரங்கள். அதில் நாம் இன்றைக்கு 21வது பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். 21 சொன்னாலே அப்ப ஏதோ ஒரு இடத்தில் பேட்டிகை முடிந்திருக்கிறது என 5 5 5 5 என்று திருப்பாவையை 6 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்ப 21 சொன்னாலே 20வது பாசுரத்தோட ஏதோ ஒரு பகுதி முடிந்திருக்க வேண்டும். அப்ப நினைவில் கொள்ள வேண்டும் எந்த பகுதிகள் முடிந்திருக்கின்றன, அடுத்து எந்த பகுதி தொடங்க இருக்கிறதுன்னு பார்த்தால் திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை. இந்த நூல், இந்த அனுபவம் எதற்காக, நோன்பு எதற்காக, எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த நோன்பாலே நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும், இந்த நோன்பை நாம் செய்கிறோம் என்கிற எண்ணத்தோடு செய்ய போவதில்லை, கண்ணன் இதை நடத்தி கொடுக்க வேண்டும், அவனுடைய திருநாமங்களை சொன்னோம் என்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு இந்த நோன்பு நன்றாக நடந்து முடிவடையும் என்ற அவதாரிகை பகுதியில் ஆண்டாள் சில கருத்துக்களை தெரிவித்தாள். அதற்கு மேல் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை 10 பெண்களை ஆண்டாள் எழுப்பி தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறாள். 10 என்பது உபலட்சணம். அந்த கோகுலத்தில் இருந்த எல்லா பெண்களையும் ஆண்டாள் எழுப்பிவிட்டாள் என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த 10 பாசுரங்களையும் 2 5ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். விடிந்ததற்கு அடையாளம் சொல்லி ஆண்டாள் எழுப்பக்கூடிய பாசுரங்கள் 5, 6, 7, 8, 13, 14. இந்த 5 பாசுரங்களும் தான் விடிந்ததற்கு அடையாளம் சொல்லப்படுகிற பாசுரங்கள். புள்ளும் சிலம்பினகான் விடிந்ததற்கு அடையாளம், கீசிகீசென்னைக்கும் ஆனை சாத்தன் விடிந்ததற்கு அடையாளம், கீழ்வானம் வெள்ளென்று விடிந்ததற்கு அடையாளம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் விடிந்ததற்கு அடையாளம், புள்ளின்வாய் கண்டானை அதுல புள்ளும் சிலம்பினவான் போதரி கண்ணினாய் விடிந்ததற்கு அடையாளம். அப்ப 5 பாசுரங்களில் விடிந்ததற்கு அடையாளம் சொல்லி ஆண்டாள் எழுப்புகிறாள். மிச்சம் இருக்கிற 5 பாசுரங்கள், அதாவது 9, 10, 11, 12, 15, இந்த 5 பாசுரங்களிலும் விடிந்ததற்கு அடையாளம் சொல்லப்படவில்லை. அப்ப அந்த 10ஐயும் கூட 2 5ஆக பிரித்துக் கொள்ளலாம். 15 பாசுரங்கள் முடிவடைந்தன. அதற்கு மேலே 16வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுரம் வரை கண்ணனை எழுப்புவதற்கு முன்னால் முறைப்படி அவனை பற்ற வேண்டும். அதுக்கு யாரையெல்லாம் பற்றி கொண்டு கண்ணனிடத்தில் செல்ல வேண்டுமோ அவர்களை ஆண்டாள் விடாமல் எழுப்பினாள். துவாரபாலகர்களை எழுப்பி, நந்தகோபாலன், யசோதை, பலராமன் மூவரையும் எழுப்பி, அதுக்கு மேல நப்பின்னை பிராட்டியை எழுப்பி புருஷகாரமாக பற்றி நீதான் கண்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும். உக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று கடைசியா 20வது பாசுரத்திலே பிரார்த்தித்தாள். அந்த நப்பின்னையை எழுப்புவதற்குள்ள ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டது. கண்ணனுக்கும் நப்பின்னைக்கும் போட்டி, யார் ஆண்டாளை ரட்சிக்க வேண்டும் என்று. அது 19வது பாசுரத்தில் தீர்ந்தது. ஆனா ஆண்டாள் நப்பின்னையினிடத்திலே கடுமையாக பேசிவிட்டாள். அது கண்ணனுக்கு கோபம். அப்ப நப்பின்னையை புகழும் வரை கண்ணன் வாய் திறக்காமல் இருந்தார். அதனால தான் 20வது பாசுரத்தின் முடிவில் செப்பன்னமென் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய் என்று அவளையும் புகழ்ந்த பிறகு கண்ணனும் மகிழ்ந்தான், நப்பின்னையும் மகிழ்ந்தாள். நப்பின்னை வந்து கதவை திறந்து விட்டாள். அதற்கு அடுத்தது என்ன நடந்தது? 21வது பாசுரத்திலிருந்து 25வது பாசுரம் வரை 5 பாசுரங்களாலே ஆண்டாள் நேரடியாக கண்ணனையே எழுப்புகிறாள். அவனோடு பேசத் தொடங்குகிறாள். 21வது பாசுரம் நீ எழுந்திருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை. 22வது பாசுரம் உன்னுடைய கண் கட்டாட்சத்தை மெதுமெதுவாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை. 23வது பாசுரம் படுக்கையிலிருந்து பேசாதே, எழுந்திருந்து நடந்து வந்து சிங்காதனத்தில் அமர்ந்து பேசு என்கிற பிரார்த்தனை. 24வது பாசுரம் ஆண்டாள் கேட்டதற்காக பரமாத்மாவே எழுந்து நடந்தார் என்று தெரிந்தவுடனே அவனுக்கு போற்றி 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 என்று ஆண்டாள் மங்களாசாசனம் பாடினாள். அது 24. 25வது பாசுரத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை கேட்டு ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அருள வேண்டும்
என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இன்னும் எதற்காக வந்தோம் என்று ஆண்டாள் சொல்லவில்லை. கண்ணனை எழுப்பி தயார் செய்து நடந்து வர வைத்து அவனிடத்திலே பிரார்த்திக்கிறாள். இதுதான் அடுத்த 5 பாசுரங்கள் என்கிற ஒரு பேட்டிகை. கடைசி 5 பாசுரங்கள் நோன்புக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டாள் பிரார்த்தித்து நோன்புக்கு பிரயோஜனம் என்ன, எதற்காக இந்த நோன்பை அனுஷ்டிக்கிறோம், இதன் மூலம் உன்னிடத்தில் என்ன பிரார்த்தித்து வந்தோம் என்பதை தெரிவிப்பது கடைசி 5 பாசுரங்கள். இப்படித்தான் 30 பாசுரங்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாம் இப்போது இருப்பது பாகவதர்களை எழுப்பி, நித்தியசூரிகள் ஸ்தானத்தில் நந்தகோபாலன் முதலானவர்களை எழுப்பி, மகிழ்ச்சியான நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக பற்றிவிட்டாள். இனி கண்ணனை எழுப்பி அவனை பற்ற வேண்டும். அந்த ஒரு தருணத்தில் தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடுகிறாள். 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வலிதொலைந்தும் வாசல்கள், ஆற்றாது வந்தோம் அடிபடியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம். நேரடியாக கண்ணனை பார்த்து துயிலழாய் அறிவுராய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள். கீழியே பிரார்த்தித்தாளே அம்பரமுடர தோங்கி உலகளந்த உம்பரகுமானேன்னு சொன்னாளேனால் அப்பதான் சரியான கிரமத்தில் எழுப்பவில்லையே. பலராமனையும் எழுப்பாமல் கண்ணனை எழுப்பிவிட்டாள், நப்பின்னையும் பற்றாமல் கண்ணனை எழுப்பிவிட்டாள். அப்ப அந்த தவறையெல்லாம் சரி செய்து இப்போது முடித்தாகிவிட்டது. அதனால மறுபடியும் கண்ணனை நேரடியாக முறையோடு சென்று ஆண்டாள் பற்றுகிறாள். சரி, நப்பின்னை என்ன செய்தாள்? கதவை திறந்து விட்டு அதுக்கு மேல நப்பின்னைக்கு என்ன காரியம் என்றால், நப்பின்னையும் வந்து ஆண்டாளுடைய கோஷ்டியிலே சேர்ந்து நின்று கொண்டு விட்டாளாம். போன பாசனம் வரைக்கும் கண்ணனோடு சேர்ந்து படுக்கையில் கிடந்தாள் பிராட்டி. எழுப்பி நீதான் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாள். அவளும் வந்து கதவை திறந்து அனுகிரகித்து சரி நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னவள். அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப போய் பகவானுக்கு பக்கத்துல சிம்மாசனத்தில் அமர வேண்டும் இல்லையோ? நப்பின்னை செய்யவில்லையா? ஆண்டாள் கோட்டியில வந்து சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து கண்ணனிடத்துல பாசனம் பாடுகிறாளாம். ஏன் மகிழ்ச்சி பிராட்டி என்றால் எப்பவுமே பகவானுக்கு பக்கத்துல தான் இருக்கணும், ஏன் இந்த பக்கம் வருகிறாள்? ஏன் ஜீவாத்மாக்களோடு நம்மோடு சேருகிறாள் என்றால், பகவானை பற்றும் போது மட்டும்தான் பிராட்டி பகவானுக்கு அருகிலே இருக்க வேண்டும். பகவானுக்கு கைங்கரியம் செய்ய போகும்போது பிராட்டி பகவானுக்கு அருகில் அமரமாட்டாளாம். நம்மோடு கூட இருந்து கைங்கரியத்தை செய்வதில் அவளும் பங்கு கொள்ளுகிறாள். பகவானுக்கு எல்லா ஜீவாத்மாக்களுமே தொண்டர்கள். அப்ப நாம் எப்படி பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமோ அதே கடமை பிராட்டிக்கு உண்டல்லவா? அதுல வேறுபாடே கிடையாது. வடிவினையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை, கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே என்று நம்மாழ்வாருடைய பிரார்த்தனை. இங்கிருந்து இந்த ஜீவாத்மா வைகுந்தம் போறாரே, என்ன கைங்கரியம் கிடைக்கும்? அங்க ஏற்கனவே பழந்துன்னு கொட்ட போட்டவர்கள் எல்லாம் இருப்பா. எவ்வளவு ஆண்டுகளா கைங்கரியம் செய்பவர்கள் வைகுந்தத்தில் இருப்பார்கள். நான் இப்பதான் கத்துக்குட்டி, இன்னைக்குதான் முதல்ல வைகுந்தத்துக்குள்ள காலே எடுத்து வச்சிருக்கேன். என்ன கைங்கரியம் கொடுப்பா? ஒரு நிறுவனத்தில் புதுசா ஒருத்தர் சேர்றாருன்னு வச்சுக்கலேன், முதல் 6 மாசத்துக்கு அவருக்கு ஞானத்தை பகிர்வது, அவருக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லிக் கொடுப்பா. பெருசா ஒண்ணு வேலையெல்லாம் கொடுத்துட மாட்டார், பொறுப்புகள் எல்லாம் இருக்காது. இவர் எப்படி வேலை பார்க்கிறார், கத்துக்கிறாரா, முதல்ல எப்படி நிறுவனம் இயங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு கைங்கரியம் கொடுக்கலாம்னு சொல்லிவிடுவார்கள் அல்லவா? அப்ப நாமும் நமக்கு சந்தேகம் இருக்கும், இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போனா நமக்கு ஒன்றும் பெருசா கைங்கரியம் எல்லாம் கொடுக்க மாட்டா. ஏதாவது மாலை இருந்தா கையிலேயே தூக்கிட்டு போகணும், பெருமானுடைய ஏதாவது பாத்திரம் இருந்தா கையிலேயே வச்சுட்டு இருக்கணும். இதை போல ஏதோ சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் கொடுப்பார்கள் என்று நமக்கு தோன்றும். ஆனா நம்மாழ்வார் பிரார்த்தித்தார், இந்த சின்ன கைங்கரியம் எல்லாம் எனக்கு போராது, மகாலட்சுமி தாயார் பண்ற கைங்கரியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அவள் பண்ண கைங்கரியம் என்ன? பகவானுடைய திருவடிக்கு அருகிலே அமர்ந்து எப்போதும் திருவடிகளை வருடி விட்டு கொண்டே இருப்பாளாம். ஐயோ, இந்த திருவடிதான் திரிவிக்ரமாவதாரம் செய்து உலகத்தையே தாவி அளந்தது, எத்தனை கல்லும் முள்ளும் மண்ணும் குத்தி இருக்கும், அந்த திருவடிக்கு இதெல்லாம் தாங்காதுன்னு பரிவு. இந்த திருவடி தானே ஆசேது ஹிமாச்சலம் ராமாவதாரத்துல நடந்தது, எவ்வளவு கட்டப்பட்டிருக்கும், அதனால இந்த திருவடிக்கு வருடிவிட வேண்டும்னு பிராட்டிக்கு எண்ணம். ரொம்ப ஜாகிரதையா அந்த திருவடிக்கு ரொம்ப அழுத்திட்டோம்னா பகவானுடைய திருவடி செவந்து போயிடுமா. கூசி பிடிக்கும் மெல்லடின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். பிராட்டியினுடைய கையே ரொம்ப மென்மையான கைகள் தான். சீதையை பற்றி வால்மீகி தெரிவிக்கிறார், கம்பரன் தெரிவிக்கிறார். சீதைக்கு ரொம்ப மென்மையான திருமேனி. எவ்வளவு மென்மை என்றால் அவர் வர்ணிக்கிறார்,
பல பணிப்பெண்கள் இருப்பார்கள். சீதைக்கு அலங்காரம் செய்வதற்கு பல ஸ்திரீகள் இருப்பார்கள், தோழிகள் இருப்பார்கள். சீதைக்கு எவ்வளவு ஒரு வைர அட்டிகள்னு சொன்னா ஒரு 30-50 இருக்க போறது, வளையல்னு சொன்னா ஒரு 200 வளையல் இருக்க போறது. அது இப்படி பெருசா இப்பெல்லாம் வைக்கிறாளே, உள்ள நடந்து போய் நமக்கு வேண்டிய துணிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரலாம். அப்படி உள்ள நடக்கக்கூடிய ஒரு அலமாரின்னு வைக்கிறாளோ இல்லையோ, அதை போல சீதைக்கு எத்தனை ஆபரணங்கள் இருந்திருக்குமோ தெரியாது. சீதையை ஒரு நாற்காலியில் அமர்த்தி வைத்து விட்டு இந்த பக்கம் எல்லா ஆபரணங்களும் இருக்குமா. எதை எங்க சாத்தலாம்னு தோழிகள் எல்லாம் முதல்ல திட்டம் போடுவாளாம். சீதையினுடைய காதுக்கு இந்த தோடை போடுவோம், சீதையினுடைய கழுத்துல இந்த அட்டியை சமர்ப்பிக்கலாம், சீதையினுடைய திருவடிகள்ல இந்த நூபுரத்தை சமர்ப்பிக்கலாம். இப்படின்னு வரிசையா பார்த்து பார்த்து திட்டம் போடுவாளோ இல்லையோ, சீதையினுடைய கழுத்தை பார்த்து என்ன ஆபரணம் சமர்ப்பிக்கலாம்னு 4 பேர் சேர்ந்து பார்த்தா சீதைக்கு கழுத்து செவந்து விடுமா. சீதையினுடைய தோடுல சமர்ப்பிக்கவே வேண்டாம், எந்த தோடும் போட வேண்டாம், கனமான தோடான்னு கேட்க வேண்டாம், தோடுல என்ன தோடு போடலாம்னு சீதையினுடைய காதை 4 பேர் உற்று பார்த்தால் சீதைக்கு காது செவந்து விடுமா. அப்படி மென்மையான சீதை அவள் பகவானுடைய திருவடிகளை வருடும் போது கூசி பிடிக்கும் மெல்லடி, ரொம்ப பயந்து பயந்து கொஞ்சம் அழுத்தினா எங்கேயான வலிக்க போறதோன்னு பகவானுக்கு திருவடியை வருடி விடுவாளாம். ஆழ்வார் பார்த்துட்டே இருந்தார். இது நல்ல கைங்கரியமா இருக்கு, ரொம்ப நெருக்கமான கைங்கரியமா இருக்கு. கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. அது என்ன மகாலட்சுமியும் பூதேவியும் மட்டும்தான் திருவடிகளை வருடணும்னு எனக்கு அந்த உரிமை கிடையாதா? நீ நிறைய பாபம் பண்ணிருக்கிறீர், என்னால் உங்ககிட்ட தான் கருணை இருக்கேன், உங்ககிட்ட தான் பொறுமை இருக்கேன், பாவங்களை எல்லாம் போக்கி என்னையும் வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஆழ்வார் வந்திருக்கார். ஸ்ரீதேவியை எழுந்திரு, இனிமே இந்த இடம் உனக்கு கிடையாது, ஆழ்வார் தான் இந்த கைங்கரியத்தை பண்ணுவார்னு நம்மளை போய் உட்கார்ந்து வைக்கணுமா. அந்த உரிமை ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உண்டுன்னு தெரிவிக்கிறார். நம்ம ஆழ்வாருக்கு நினைக்க வேண்டாம், இங்கிருந்து போன ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பிராட்டிக்கு நிகரான உரிமை உண்டு, பிராட்டிக்கு நிகரான ஆனந்தம் உண்டு. அப்ப அவள் செய்யும் கைங்கரியத்தையும் நாம் செய்ய போகிறோம். அப்ப பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வரும்போது பிராட்டி பெருமானுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்க மாட்டாளாம், நம்மோடு சேர்ந்து பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய போகிறாள். இப்ப ஆண்டாள் கைங்கரியம் தானே வந்திருக்கா. நப்பின்னையினுடைய வேலை முடிந்து விட்டது, கதவை திறந்து விட்டு அருள் புரிந்து விட்டால் அதோட நப்பின்னை புருஷகாரமாக பாலமாக இருக்க வேண்டிய செயல் முடிந்து விட்டது. அப்புறம் நப்பின்னை என்ன பண்ணுவாள்னால் ஆண்டாளோடு சேர்ந்து கொண்டு இவளும் கண்ணனிடத்துல கைங்கரியத்தை பிரார்த்தித்து செய்ய ஆசைப்படுகிறாள். அப்ப நப்பின்னையும் ஆண்டாள் கோட்டிலே சேர்ந்து கொண்டாள் என்று பெரியவாச்சான்பிள்ளை தெரிவிக்கிறார். அப்ப இந்த ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு போன பிறகு எந்த வேறுபாடுகளும் கிடையாது. நேற்றைய பாசுரத்திலே தெரிவித்திருக்க வேண்டும். உக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள். எம்மை அப்படின்னா யாரு? கீழிருந்து என்னமோ பேர்லாம் சொல்லி பெண்கள் அழைத்தாளே, பிள்ளாய், பேய்பெண்ணே, கோதுகலமுடைய பாவாய், மாமான் மகளே, சுவர்க்கம் போகுന്ന அம்மனாய், நாவுடையாய், நாணாதாய், கோதரி கண்ணினாய், அந்த பாசுரங்கள் எல்லாம் ஒத்திருக்கும் ஒரு பெயர் இருக்கு. அப்ப நேத்தைய பாசுரத்துக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நப்பின்னையே நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம், நான் ஆண்டாள் வந்திருக்கேன், இதோ பிள்ளை வந்திருக்கா, பேய்பெண் வந்திருக்கா, சோ கோதுகளுடைய பாவை வந்திருக்கிறாள், எங்களை நீராட்டு. ஒருத்தரா பெயரை சொல்லி எனக்கு பக்தி அதிகம், இவளுக்கு இன்னும் பாகவத பிரபாவம் தெரியவில்லை, இவள் தெரிந்து மறந்து கிடக்கிறாள், இவள் ஸ்வகத ஸ்வீகாரனிட்டை, இவள் பரகத ஸ்வீகாரனிட்டை, இவள் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள், இவள் வர்ணாசிரம தர்மத்தை செய்பவனுடைய பெண், இவள் வர்ணாசிரம தர்மத்தை விட்டவனுடைய தங்கை. இத்தனை ஏற்றத்தாழ்வுகள் கீழ் பாசுரத்தில் இருந்து சொல்லியும். ஆனா நேற்றைய பாசுரத்தில் நப்பின்ன இடத்துல பிரார்த்திக்கும் போது வாயே திறக்கல. தங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஆண்டாள் நப்பின்ன இடத்துல சொல்லவே இல்லை. எம்மை நீராட்டு, நாங்க எல்லாரும் சமம், எங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது, எம்மை நீராட்டு என்று பொதுவாக சொல்லிவிட்டாள். என்ன தெரிஞ்சுக்கணும்? பக்தர்களுக்குள்ள பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனா பகவானுக்கு முன் போய் நிற்கும் பொழுது அதையெல்லாம் அவரிடத்துல காட்டுவது நமக்கு பண்பே அல்ல. நாம் அனைவரும் சமம், எல்லாரும் பகவானுக்கு தொண்டர்கள், அனைவரும் கைங்கரியத்திற்காக வந்திருக்கிறோம் என்று பொதுவாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் அவரும் பார்க்கிறார். பக்தர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பகவானும் பார்ப்பது கிடையாது, பிராட்டியும் பார்ப்பது கிடையாது, நாமும் பார்க்க கூடாது என்பதற்காக இப்போதே எம்மை நீராட்டு என்று ஆண்டாள் சொன்னாள். அந்த கோட்டியிலே நப்பின்னையும் சேர்ந்து கொண்டாலும். அப்ப வைகுந்தத்துக்கு போன பிறகு பகவானுக்கு கைங்கரியம் செய்வதில் நாமும் பிராட்டியும் சேர்ந்து செய்ய போகிறோம். அதுல எந்த ஏற்றத்தாழ்வுகளும் நம்மை பொறுத்தவரை பிராட்டிக்கும்
எப்பொழுதும் கைங்கரியம் செய்ய வேண்டும். எப்பவுமே மிதுனம் ரெட்டையை மட்டும் விட்டுடவே கூடாது. பகவானை சரணமாக பற்றும் பொழுதும் ரெட்டையைத்தான் பற்ற வேண்டும். தனியா பிரம்மச்சாரி நாராயண இடத்துல சரணாகதியே பண்ணக்கூடாது, பலிக்காது. கல்யாணமான கிரகஸ்தனான நாராயண இடத்துல தான் பண்ணணும். சுவாமி ராமானுஜர் கத்தியத்ரயம் என்று ஸ்தோத்திரங்களை இயற்றினார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 கத்தியங்களிலே பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுகிறார். அதை எந்த நாள் வேணாலும் பண்ணிருக்கலாம் இல்லையா? அவர் வாழ்ந்ததே திருவரங்கத்தில் தான். தினமும் 2-3 முறையாவது பெருமான சேவித்துக் கொண்டிருப்பார். என்னைக்கு வேணாலும் சரணாகதி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் மற்ற நாட்களில் பண்ணவில்லை. ஏதோ ஒரு நாள் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி உற்சவம். ஒரு சிம்மாசனத்துல ஸ்ரீரங்க நாச்சியாரும் இருந்தாளாம், நம்பெருமாளும் எழுந்தருளி இருந்தாராம். 2 பேரும் சேர்த்து இருக்கிறத சேவிச்ச உடனே ராமானுஜருக்கு தோணியது, இன்னைக்குத்தான் சரணாகதி பண்ணணும். தனியா பெருமான் மட்டும் இருக்கிறது சரணாகதி பண்ணா பலிக்கவே பலிக்காது. அவர் தண்டனை கொடுத்து நம்மையும் ஒழித்து விட்டு விடுவார். இப்ப பிராட்டி, அதுவும் வேடிக்கையை பாருங்க, பிராட்டி நன்னா உட்கார்ந்து இருப்பா, பக்கத்துல பெருமாள் ரொம்ப பவ்யமா நின்றுட்டு இருப்பா. பொதுவா பெருமானை மட்டும் சேவிச்சோம்னா நன்னா சங்க சக்கரங்களை பிடிச்சிட்டு மல்லாந்த பார்த்துட்டு இருப்பார். இவருக்கு நிகர் உலகத்துல கிடையாது, இவர் தான் தலைவன்னு தோணும். அன்னைக்கு மட்டும் என்னமோ பிராட்டிக்கு அருகில நிற்கிறத பார்த்தால் பயந்து காலையெல்லாம் ஒடுக்கிண்டு சங்க சக்கரங்களை எல்லாம் கிட்டக்க பிடிச்சிட்டு தாயார் அமர்ந்திருந்து பக்கத்துல பெருமாள் நின்றுட்டு இருப்பாராம். அதை பார்த்தா ராமானுஜர், இன்னைக்குத்தான் இவர் காலில் விழணும், மத்த எந்த நாள் விழுந்தாலும் இவர் காலை உதறி விடுவாரோன்னு பயமா இருக்கு. இன்றைக்கு பற்றினால் ஒரு நாளும் பகவானால் மறுக்க முடியாது என்று பிராட்டி மூலமாக சரணாகதி செய்தார். அப்ப சரணாகதி பண்ணும் போதும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதியை 2 பேரையும் பற்ற வேண்டும். அதே போல கைங்கரியம் செய்யும் போதும் தனியா நாராயணனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடாது, பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுக்கு தான் செய்ய வேண்டும். ஆனா நப்பின்னை பிராட்டி தானும் ஆண்டாளோடு சேர்ந்து, எனக்கு கைங்கரியத்துல ஆசை, நீங்களும் அதைத்தான் ஆசைப்படுகிறீர்கள், சேர்ந்து கைங்கரியம் செய்யலாம் என்று ஆண்டாளோடு வந்து சேர்ந்து கொண்டாள். அப்ப அவளும் சேர்ந்து 21வது பாசுரத்திலிருந்து பாடுகிறாள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்தாலே கண்ணனை ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள். மறுபடியும் ஒரு முறை அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, தங்களுடைய ஆற்றாமை, எதற்காக வந்தோம், ஏன் உன்னை எழுப்ப வருகிறோம், தூங்குறவரை தூங்க விடக்கூடாதா, எதுக்கு வந்து எழுப்புறோம்னால் எங்களால் முடியவில்லை கண்ணா, இதற்கு மேல் பொறுக்க முடியாது, உன்னை அடைய வேண்டும் என்கிற ஆசை எங்களை தூங்க விட மறுக்கிறது, உன்னை அடைய வேண்டும் என்கிற ஆசை ஆறி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமதிக்க மறுக்கிறது, உன்னை வந்து மேல் விழுந்து எழுப்பி பலாத்காரம் செய்து எப்படியாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு ஆசை வளர்ந்து விட்டது, அதனால் உன்னை எழுப்ப வந்தோம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. மறுபடியும் பாதி பாசுரம் நந்தகோபாலனை பற்றின கொண்டாட்டம். சில குழந்தைகள் எல்லாம் பரீட்சைக்கு தயார் பண்ணுவா. தயார் பண்ணும்போது இந்தந்த கேள்விகள் எல்லாம் வரும் என்கிற எண்ணத்துல ஒரு மாதிரி படிச்சுட்டு போவோம். இப்போ மாமரத்தை பற்றி ஒரு 2 பக்கத்துக்கு எழுதணும்னா என்ன பண்ணணும்னு நான் படிச்சுட்டு போயிட்டேன். ஆனா விபரீதமா என்ன நடந்தது, பரீட்சைக்கு போய் வினாத்தாள் எடுத்து பார்த்தா பசுமாடை பத்தி 2 பக்கம் எழுத சொல்லியிருந்தா. நான் பசுமாடை பத்தி படிக்கல, என்ன பண்றது யோசிச்சு பார்த்தேன். எனக்கு மாமரத்தை பத்தி தெரியும், 2 பக்கத்துக்கு மாமரத்தை பத்தி நன்னா எழுதினேன். கடைசியில ஒரே ஒரு வரி, இப்பேற்பட்ட மாமரத்தில் இந்த பசுமாடு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரே வரியை சேர்த்து முடிச்சுட்டேன். அதை போல ஆண்டாள் நந்தகோபாலன கீழே பல பாசுரங்களில் பாடிவிட்டாள். ஆனா இந்த பாசுரத்திலும் வந்து கண்ணனை துயில் எழுப்பும் போதும் கண்ணனை புகழ்ந்து பாடாமல் ஆற்றப்படைத்தான் மகனே, நந்தகோபாலனுக்கு மகனே என்றுதான் மறுபடியும் அழைக்கிறாள். அப்படி சொன்னாதான் கண்ணனுக்கு பிடிக்கும்னு தெரியும். ஏன்னா பகவான் பல ஆண்டுகளாக பல ஜென்மங்களாக ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம். எனக்கு அப்பான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லையே, தாய் என்று சொல்லுவதற்கு ஒருத்தி இல்லையே, உலகத்துல எல்லாரும் பகவானை பார்த்து தான் தோன்றி, இதுக்கு பெற்றோர்களே கிடையாது, தானாக இருக்கிறார், உறவினர்களே கிடையாதுன்னு ரொம்ப ஏசிக்கொண்டே இருந்தார்களாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லும்படிக்கு எனக்கு ஒரு தாய் தந்தையர் வேண்டும்னு பகவானுக்கு ஆசை. அந்த ஆசையால்தான் வந்து பிறந்தாராம். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் மூண்டான் அன்னகுலம்ப போய் அங்கூர் ஆய்குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்சவஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெற்றேன் எனக்கு என்ன இகருளதே என்று ஆழ்வார் பாடுகிறார். அதுல முதல் வரி முக்கியம். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் என்று ஆழ்வார் பாடுகிறார்.
திரும்ப சொல்லி பாருங்க. வேண்டி அப்படின்னா பிரார்த்தித்துன்னு அர்த்தம். தேவர் இறக்க, இறத்தல்னு சொன்னாலும் பிரார்த்திப்பது என்று அர்த்தம். அப்ப தேவர்கள் இறக்க வேண்ட வந்து பிறந்ததும்னு இருக்கு. இதுக்கு ரெண்டு வார்த்தை. தேவர்கள் பிரார்த்திக்க, பிரார்த்திக்க பகவான் வந்து கிருஷ்ணாவதாரம் செய்தார் என்று சொல்வது போல பாசுரம் இருக்கு. இதுக்கு ரெண்டு வார்த்தை. தேவையில்லாம ஒரே பொருளை சொல்வதற்கு ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதனால ஆச்சாரியர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், இப்படி அன்வயம் பண்ணக்கூடாது. தேவர்கள் இறக்க வேண்டி வந்து பிறந்ததும் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டுமா. தேவர்கள் ஒரு முறைதான் பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்த உடனே ஐயோ இவர்களுக்காக போய் பிறக்க வேண்டி இருக்கே, இதெல்லாம் ஒரு கடமை, ஏதோ ரக்ஷகன் ரக்ஷகன் உலகத்துல சொன்னபடியால இதையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு என்று தலையில் அடித்துக் கொண்டு ஏனோ தானோன்னு பகவான் அவதரிக்கவில்லை. வேண்டி வந்து பிறந்ததும். இந்த ஒரு வாய்ப்புக்கு தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். ஒரு பக்தன் வந்து என்னை ரட்சிப்பா என்று அழைத்தால் ஓடி வருவதற்குத்தான் காத்திருந்தேன். நல்ல வேளை தேவர்கள் வந்து பிரார்த்தித்தார்களேன்னு பகவானுக்கு ஆனந்தம். அப்ப தேவர்கள் இறக்க வேண்டி வந்து பிறந்ததும். வேண்டினா தான் ஆசைப்பட்டு கண்ணன் வந்து பிறந்தாராம். அப்படி பிறந்தவர் நந்தகோபாலன் மகன் சொன்னால் தானே உகக்க போகிறார். அதனால நந்தகோபாலனை மறுபடியும் புகழ்கிறார். வரிசையா பல பாசுரங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் பாசுரத்துல சொன்னது என்ன, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அவனுடைய சௌரியம், வீரியம், பராக்கிரமம், ஒரு எறும்போட ஒரு புழு பூச்சியோட எவ்வளவு நன்னா சண்டை போடுவார், கண்ணனிடத்துல எவ்வளவு பரிவு இருக்கிறதுன்னு முதல் பாசுரத்திலே பாடினாள். அதுவும் நந்தகோபாலனுடைய பெருமை. அடுத்தது அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எடுத்திராய். அவனுடைய ஔதாரியம், வள்ளல் தன்மை, தர்மத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, தானத்தில் இருக்கும் ஈடுபாடு, இதையெல்லாம் 17வது பாசுரத்திலே சொன்னாள். அதற்கடுத்தது உண்டு மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். அவனுக்கு இருக்கிற பலம், உடல் வலிமை, இது அனைத்தையும் அடுத்த பாசுரத்திலே சொன்னாள். அதற்கடுத்து இந்த பாசுரம் அவனுடைய செல்வத்தை பற்றி பாடுகிறாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான். பெரும் பசுக்கள், அவனிடத்துல நிறைய பசுமாடுகள் இருக்கின்றன என்று நந்தகோபாலனுடைய செல்வத்தை பாடுகிறாள் ஆண்டாள். இந்த பசுமாடுகள் எப்படிப்பட்டவை? வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த ஒவ்வொரு பசுமாடும் எவ்வளவு பால் கறக்கும்னு ஆண்டாள் போற்றி பாடுகிறாள். ஏற்ற கலங்கள், கலம்னு சொன்னா பாத்திரம்னு அர்த்தம். ஏற்ற கலம், பசுமாடு பால் கறக்க தயாரா இருக்கும் போது நாம போய் பாத்திரத்தை வைக்கணும் இல்லையோ. எத்தனை பாத்திரங்களை நாம் ஏத்தினாலும் அது அனைத்தையும் நிரப்பிடுமா அந்த பசுமாடு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அந்த பாத்திரம் நிறைந்து இடம் போராமல் வெளியில வழியும் அளவுக்கு பால சுரக்குமா. சொல்லும் போது இதான சொம்பு, குடம், இதான வார்த்தை சொல்லியிருக்கணும் இல்லையோ. ஏற்ற கலங்கள் என்று பொதுவா தெரிவித்தார். கலம்னு சொன்னா அது இவ்வளவு பெருசாகவும் இருக்கலாம், இவ்வளவு பெருசாகவும் இருக்கலாம். என்ன பாத்திரத்தை வைத்தாலும் அந்த பாத்திரம் நிறைந்து வெளியே வழியும்படிக்கு பசுமாடு பாலை கொடுக்குமா. அவ்வளவு பால் செழிப்பு அந்த இடத்துல இருந்தது. அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். மாற்றுவதுன்னு சொன்னால் நிறுத்தி விடுவது. பசுமாடு பால் கொடுக்கிறது, ஒரு 2 பாத்திரம் வரைக்கும் நிரப்பித்து அது முழுக்க நிறைந்து வழிந்து விட்டது. அதுக்கப்புறம் பால் கிடையாது, நிறுத்திடுமான்னு கேட்டால் மாற்றாதே பால் சொரியும். எத்தனை பாத்திரங்களை வைத்தாலும் பொழியும் பொழியும் பொழியுமே தவிர ஒரு நாளும் பசுமாடு பால் கொடுப்பதை நிறுத்தாது. ஏன் நிறுத்தாதுன்னால், யாரோ ஒருத்தர் சாப்பிடுவதற்காக, பசி தீர்ப்பதற்காக கொடுக்கவில்லை. ஓ கண்ணுக்குட்டி வருது, கண்ணுக்குட்டிக்காக பசுமாடு பால் கொடுக்கிறதுனால் கண்ணுக்குட்டிக்கு எவ்வளவு பசியோ அவ்வளவுதான் பால் கொடுக்கும். அதுக்கு மேல கண்ணுக்குட்டி சாப்பிட்டா அதுக்குத்தான் வயிறு வலிக்க போகிறதுன்னு தாய்க்கு தெரியுமோ இல்லையோ. அப்ப பசிக்காக, கன்றினுடைய பசிக்கு தகுந்தபடி பால் கொடுத்தால் ஓரளவு கொடுத்து விட்டு நிறுத்திவிடும் பசுமாடு. இதான் கண்ணுக்குட்டி இல்லையே. கொடுப்பது கலங்களில் தன்னுடைய கருணையால தானே பாலை பொழிகிறது. கருணை என்னைக்குமே முடியாது. அப்ப கருணை முடியாத வரை பால் சொரிவதும் முடியாது. கண்ணன் பல அவதாரங்களை எடுக்கிறார் இல்லையோ. நாமும் பிறவைகளை எடுக்கிறோம். கண்ணனும் பல அவதாரங்களை எடுக்கிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயதே. பகவானுக்கு இயற்கையில் பிறக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்மை போல பாப புண்ணியங்களே அவருக்கு கிடையாது. ஆனாலும் பகுதா விஜாயதே, பலவிதமான பிறவிகளை பிறக்கிறார். மீனா பிறக்கிறார், ஆமையா பிறக்கிறார், பன்றியா பிறக்கிறார், நரம் கலந்த சிங்கமாக பிறக்கிறார், தேவனாக பிறக்கிறார், மனுஷனாக பிறக்கிறார், ஒரு செடியாக பிறக்கிறார், மரமாக பிறக்கிறார். எல்லா பிறவிகளையும் பகவான் எடுக்கிறாரோ இல்லையோ. சரி சுவாமி எடுக்கிறார்,
இருக்கிறாரே, என்னைக்கு அவருடைய பிறவிகள் முடியும்? நமக்கு ஒரு நாள் பிறவி முடிய போறதில்லையோ. நம்முடைய பிறவி பாப புண்ணியங்களின் காரணமாக ஏற்படுகின்றன. அப்ப பாபமும் புண்ணியமும் கழிந்து விட்டனவென்றால் அதுக்கு மேல நமக்கு பிறவி கிடையாது. பகவானுடைய பிறவி எப்ப முடியும்னால் முடியவே முடியாது. ஏன்னா அவர் பிறவி எடுப்பது கருணையின் காரணமாக. அவர் கருணை என்னைக்கு வற்ற போகிறது? தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்க போகிறார். சம்சாரத்தில் ஜீவாத்மாக்கள் இருக்கும் வரை பகவான் அவதரிப்பதை நிறுத்தப் போவதே கிடையாது. ஏன்னா கருணையினுடைய வெளிப்பாடு. கருணை முடிந்து போனால்தான் அவதாரம் நிற்கும். பகவானுடைய கருணை ஒரு நாள் முடியாது. கிருபா சமுத்திர பெருமாள் என்று சிறுபுலியூர்ல பெருமாள் இருக்கார். அருள் மா கடல் என்று திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்கிறார். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் மறையுருவா பிறகுருவா நினதுருவா திருமா மகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. ஆழ்வார் பேர் கொடுத்தார். அருள் மா கடல், பெரிய கடல். கடல்ல என்ன நீர் நிறைந்திருக்கிறது என்றால் அருள், கருணை என்கிற கடலே பகவான். கிருபா சமுத்திர பெருமாள். சமஸ்கிருதத்துல அந்த பெருமாளுக்கு திருநாமம் சிறுபுலியூர் என்கிற விதேசத்துல சேவை சாதிக்கிறார். சின்ன வடிவம், ஆனா கருணை கடலாக இருக்கிறார்கள். அதை போல இந்த ஒவ்வொரு பசுமாட்டுக்கும் கருணைக்கு எல்லையே கிடையாது. கன்றினுடைய பசிக்காக பால் கொடுத்தா நிறுத்தி விடலாம். கருணையின் வெளிப்பாடாக பால் கொடுத்தா என்னைக்கு நிறுத்துவது? அதனால மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஒரு ஆச்சாரியன் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணும்போது சிஷ்யனுடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்வதாக இருந்தால் ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டு நிறுத்தி விடுவார். ஆனா ஆச்சாரியன் சிஷ்யனுடைய கேள்விக்காக சொல்லவில்லை, தன்னுடைய கருணையால் உபதேசிக்கிறார்னு வச்சுக்கோ. அப்ப எப்ப சொல்லி நிறுத்துவார்னு சொல்லவே முடியாது. தனக்கு என்னென்ன நல்லது தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுவாரோ இல்லையோ. அர்ஜுனன் கண்ணனிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதை இருக்கோ இல்லையோ. அதுக்கு அர்ஜுனன் ஒரு 20 ஸ்லோகங்களுக்கு ஒரு முறை ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு கண்ணன் பதில் சொன்னார், நிறுத்திட்டார். அடுத்த கேள்வி அர்ஜுனன் கேட்டார், கண்ணன் பதில் சொன்னார். அடுத்த கேள்வி அர்ஜுனன் கேட்டார், கண்ணன் பதில் சொன்னார். இப்படி இருந்தால் உலகத்தில் இருக்கிற சாதாரண வாத்தியார போலன்னு அர்த்தம். கண்ணன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அர்ஜுனன் கேட்டது ஒரே கேள்வி. யச்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கண்ணா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த யுத்தத்தை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா? இது தர்ம யுத்தமா அதர்ம யுத்தமா? இத்தனை உறவினர்களை கொண்டு என்னுடைய குலமே அழிந்து போவதற்கு நான் காரணமாக ஆக போகிறேன். ஆனாலும் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய். அது எப்படி பொருத்தமானது? இத்தனை பேரை கொன்று அடையக்கூடிய ராஜ்யம் எனக்கு எதற்கு? இது வேண்டாம் என்று தோன்றுகிறது. இதான் அர்ஜுனன் சொன்னார். அப்ப கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணார். நீ என்ன நண்பன்னு வச்சிருந்தாலும் சரி, உனக்கு அர்த்த பிள்ளைன்னு வச்சிருந்தாலும் சரி, உன்னிடத்துல சரணாகதி பண்ண பிரபன்னன்னு வச்சிருந்தாலும் சரி, பக்தன் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உபதேசம் பண்ணு. எனக்கு எது நல்லது என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை எனக்கு சொல்லு. ஒரே கேள்விதான் அவர் கேட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நல்லது. நல்லது எதுவோ அதை சொல்லுன்னு கண்ணனிடத்துல கேட்டாரோ இல்லையோ. இவர் உடனே பெருசா நம்ம இந்த கணினிகள் எல்லாம் பாக்குறோமோ இல்லையோ, அப்படி வரிசையா வலைத்தளத்துல எத்தனையோ பக்கங்கள் இருக்கும். அதுல நாம இப்ப அழகா இருக்கு திவ்ய பிரபந்தத்தெல்லாம் தேடணும்னா சந்தையே சொல்லிக்க வேண்டாம். ஒரு வார்த்தை திவ்ய பிரபந்தத்தில் எங்க இருக்குன்னு தேடணும்னா அதுக்கு அழகா கணினியில ஏதோ ஒரு மென்பொருள் வச்சிருக்கா. அதுல போய் ஒரு வார்த்தையை தட்டி எங்கேயா ஆய் மகள், எனக்கு நப்பின்னையை பத்தி எங்கெங்க பாசுரம் இருக்குன்னு தெரியணும்னு சொல்லேன். ஆய் மகள் இல்ல பின்னை அப்படின்னு போட்டு அதுல தட்டி விட்டேன்னா அது 4000 பாசுரத்தையும் தேடி கடகட இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குன்னு எடுத்து கொடுத்துரும். அதை போல கண்ணன் என்ன பண்ணார்? மனசுல உபனிஷத் அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. இவன் கேட்டது என்ன? நல்லது சொல்லுன்னு கேட்டாங்க இல்லையோ. இவர் உடனே உபனிஷத்துக்களை தேடி பார்த்தார். நல்லது 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 நல்லதுன்னு என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் எடுத்து பகவத்கீதையா கொடுத்துட்டாராம். அருளினான் அவ்வருமறையின் பொருள் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னென்ன நல்லது? கர்மயோகம் நல்லதா? உபதேசிக்கிறேன். ஞான யோகம் நல்லதா? உபதேசிக்கிறேன். பக்தி யோகம் நல்லதா? உபதேசிக்கிறேன். அவதார ரகசிய ஞானம் உபதேசிக்கிறேன். புருஷோத்தம வித்யை உபதேசிக்கிறேன். ஜீவாத்மா பரமாத்மா அச்சேதனம் வெவ்வேறுன்னு உபதேசிக்கிறேன். ஆத்மா நித்தியம் உடல் அழியக்கூடியது உபதேசிக்கிறேன். என்னென்ன நல்லது வேணுமோ கண்ணன் சொல்லிக் கொண்டே இருந்தார். நடுவுல மூச்சே விடவில்லை, நிறுத்தவே இல்லை. ஏனால் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு பதில் வாங்க வேண்டிய தேவை கண்ணனிடத்துல கிடையாது. ஒரு முறை கேள்வி கேட்டு விட்டு விட்டோம் என்றால் அவருக்கு தெரிந்த நல்லது அனைத்தையும் கண்ணன் உபதேசித்தார்.
நடுவுல 9வது அத்தியாயம் முடிஞ்சது. பக்தி யோகத்தை பத்தி கண்ணன் நன்னா சொல்லிட்டார். பக்தி யோகம் செய்தால் முக்தி அடையலாம். மன்மனாபவ மத்பக்தா மத்யாதி மாம் நமஸ்குரு மாமே வேஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா. 9வது அத்தியாயத்தை சொல்லி முடிச்சார். முடிச்ச உடனே அர்ஜுனன் பெருமூச்சு விட்டான். சொல்றவர் உபன்யாசம் பண்றவர் பெருமூச்சு விடல, அவர் தயாரா இருக்கார் அடுத்து சொல்றதுக்கு. கேட்கிற அர்ஜுனனுக்கு களைப்பு. 9 அத்தியாயம் முடிஞ்சு விட்டான், பெருமூச்சு விட்டான். கண்ணன் கொஞ்சம் தட்டினார். நான் இன்னும் பாதி தான் முடிச்சிருக்கேன் அர்ஜுனா, இன்னொரு 9 அத்தியாயங்களை சொல்ல வேண்டும். பூயையேவ மகாபாவோ ஸ்ருணுமே பரமம் வசஹா யத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா என்று கண்ணன் தெரிவித்தார். இன்னும் நிறைய இருக்கு அர்ஜுனா, சொல்றேன் கேட்டுக்கோன்னு தெரிவித்தாராம். அர்ஜுனன் கேட்டார், நான் உன்கிட்ட சொல்லுன்னு சொல்லவே இல்லையே, நான் கேள்வியே ஒண்ணு கேட்கலையே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டாய், இதுக்கு மேல நான் கேட்கவே இல்லையே, ஏன் உபதேசிக்கிறாய் என்று அர்ஜுனன் கேட்கிறார். கண்ணன் சொன்னார், நீ சொல்லுன்னு சொல்ல வேண்டாம், நிறுத்துன்னு சொல்லாத வரைக்கும் போரும். ஒரு முறை நல்லது சொல்லுன்னு கேட்டு விட்டாயோ இல்லையோ, இதற்கு பிறகு கண்ணா போரும், இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது என்று நீ நிறுத்தும் வரை நான் எனக்கு தெரிஞ்ச நல்லதையெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன். ஆனா அர்ஜுனிடத்திலே ஒரு நல்ல பண்பு, கண்ணன் சொல்ல சொல்ல அவனுடைய பெருமைகளை கேட்க கேட்க ஆனந்தமா கேட்டுக்கொண்டிருந்தானா அர்ஜுனன். அவருடைய பெருமைகள் ஸ்வயாதாத்மியம் ஸ்வமாத்மியம், கண்ணன் தான் தான் உலகத்தை படைத்தவர், தான் தான் அந்தர்யாமி, தான் தான் இயக்குபவர், தனக்கு நிகராக யாருமே உலகத்துல கிடையாது. இது ஒவ்வொன்னே சொல்றாரோ இல்லையோ, சொல்ல சொல்ல நமக்கா இருந்தா பொறாம வந்துடும். ஏன் சுவாமி, அவர் மட்டும்தான் உலகத்துல பெரியவரான, நான் கூட பெரியவன் தான், என் வீட்டை நான் தான் நடத்துறேன், என் நிறுவனத்தை நான் தான் நடத்துறேன், நானும் ஈஸ்வரன் தான் நம்ம மனசுக்கு தோணும். அர்ஜுனனுக்கு அதை போல பொறாமையே ஏற்படவில்லை. ஆனந்தமா கண்ணனுடைய கல்யாண குணங்களை வர்ணிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தார். கண்ணன் சொன்னார், இது போரும், என்னுடைய பெருமைகளை கேட்டு ஆனந்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, நான் நிறுத்துன்னு நீ சொல்லாதவரை உபதேசித்துக் கொண்டிருப்பேன் என்று தெரிவித்தார். அந்த கண்ணனுடைய பண்பு மாடுக்கு ஊட்டிக்க முடியும். அதனால மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரு முறை கால கறக்க தொடங்கிவிட்டால் தன்னுடைய மனசுல கருணை இருக்கிற வரைக்கும் பொழிய போறது. கருணை முடியவே முடியாது. அப்ப பாலும் மாறாமல் பெய்து கொண்டே இருக்க போகிறது. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பால் சொரியும்னு கீழே நிறைய சொல்லியாச்சு, அப்புறம் வள்ளல்னு சொன்னா திரும்ப சொல்ற மாதிரி இல்லையா? வள்ளல் தன்மைன்னு சொன்னா நிறைய பால் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு. எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் பசுக்கள்னு சொன்னா போதும். திரும்ப வள்ளல்னு எதுக்கு சொல்றாள்னால், வள்ளல் தன்மை என்பது கொடுப்பது மட்டும் அல்ல. வள்ளல் தன்மை என்பது எவ்வளவு கொடுத்தாலும் கொடுத்தேன் என்கிற எண்ணமில்லாமல் கொடுக்க வேண்டும். பகவான் ஒருத்தருக்கு உதவி பண்ணும் போது நான் கொடுத்ததுலதான் அவன் வாழுகிறான், என் அனுகிரகத்துலதான் இவன் வாழுகிறான் என்று நினைத்துக் கொள்வதே கிடையாது. எவ்வளவு உதவி ஒருவருக்கு சொன்னா கொடுத்தாலும் அதை நினைத்து பார்ப்பது கிடையாது, சொல்லி காட்டுவது கிடையாது. வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்பினோன்னு நம்மாழ்வார் பாடுகிறார். கோதில் வள்ளல், குற்றமற்ற வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது பரமாத்மா தான். ஏன்னா மற்ற உலக வள்ளல்கள் எல்லாம் 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு உடனே பதாக வச்சிருவா. நான் தான் இவருக்கு தானம் கொடுத்தேன், இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன், இந்த உபநயனத்துக்கு நான் தான் பணம் கொடுத்தேன், இவருக்கு இந்த கல்லூரியில நான் தான் இடம் வாங்கி கொடுத்தேன், எல்லா இடத்துலையும் போய் சொல்லிடுவான். அதை போல கண்ணன் பண்ணுவதே கிடையாது. கோதில் வள்ளல், எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு உதவி பண்ணாலும் நான் ஒண்ணுமே பண்ணலையே, அவன் பண்ண பிரார்த்தனைக்கு என்னால ஒண்ணுமே பதிலுதவி செய்ய முடியவில்லை என்றே சொல்லுவாரே தவிர தான் ஒரு பெரிய உதவி செய்ததாக பகவான் நினைப்பதே கிடையாது. நஸ்மரத்யபகாரானாம் சதமப்யாத்மவத்யா கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதின்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ராமனுடைய ஒரு அழகான பண்பு, தனக்கு எத்தனை முறை ஒருவன் தவறு செய்தாலும் தீங்கு செய்தாலும் அதை மனசுலயே வச்சுக்க மாட்டாராம். சரி போனா போறது, ஏதோ தப்பு பண்ணா இப்ப திருந்தி விட்டான்னு விட்டுடுவார். ஒரே ஒரு முறை ஒரு சின்ன உதவியை ஒருவன் செய்திருந்தான் என்றால் வாழ்க்கை முழுக்க அதை பகவான் மறப்பதே கிடையாது. அன்னைக்கு அவன் உதவினான், அன்று உதவினான்னு சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அதை போல வள்ளல்னு சொன்னால் பண்ண உதவி சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை நினைத்து பார்க்கவே கூடாது. அதை போல இந்த பசுமாடுகள் நிறைய பால் கொடுக்கறதோ இல்லையோ, கொடுத்து விட்டு நான் இவ்வளவு பால் கொடுக்கவே தான் இந்த இடையன் செல்வத்தோடு இருக்கிறான்னு நினைக்காதான். என் பாக்கியம், இத்தனை பால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னுடையதுன்னு மாடு நினைக்கிறது. அதனால வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. ஒவ்வொரு இடத்திலும் ஆச்சாரியனோடும் கண்ணனோடும் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார், எப்படி பண்ணணும்?
இந்த காலத்து ஆச்சாரியனா இருந்தா தனக்கு 100 விஷயம் தெரியும்னு வச்சுக்கோ, 90 விஷயத்தை தான் சொல்லிக் கொடுப்பா சிஷ்யனுக்கு. 100ஐயும் சொல்லிக் கொடுத்து நாளைக்கு என்னை விட அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டா என்ன பண்றது? அந்த போட்டியெல்லாம் ஒத்துக்க முடியாது. 90 சொல்லிக் கொடுக்கும். அப்புறம் மெதுவா ஒரு 10 வருஷத்துல அவனா அதுக்குள்ள நான் இன்னும் பெரிய மனுஷன் ஆயிடுவேனோ இல்லையோ, அவன் கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு கத்துட்டேன், அவனை கஷ்டப்பட்டு கத்துக்கொள்ளட்டும்னு 90 விஷயத்தை சொல்லிட்டு 10 விஷயத்தை மறைச்சிருவோம். ஆனா ஆச்சாரியர்கள் அப்படி கிடையாது. தனக்கு 100 தெரியும்னா 100 விஷயங்களையும் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்களாம். அந்த சிஷ்யனிடத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார்னால் நாளைக்கு அந்த சிஷ்யன் வந்து ஆச்சாரியனுக்கு எடுத்து சொல்லும் அளவுக்கு அந்த சிஷ்யன் இருக்கணும். யாருமே அப்படித்தானே ஆசைப்படுவா. பெரிய ஒரு வித்வான் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் ஏதோ சொல்லிக் கொடுக்கிறார், சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறார், சிவாஷம் சொல்லிக் கொடுக்கிறார், அர்த்தங்களை எல்லாம் சொல்றார். அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எப்பவுமே நான் தான் தலைவனா இருக்கணும், எனக்கு எங்கேயாவது தேவைனா இவர்களிடத்துல சொல்லி கேட்டுக்கொள்வேன், அவர்கள் எனக்கு அடிபணிந்திருக்க வேண்டும்னு எந்த வாத்தியாரும் நினைக்க மாட்டார். நாளைக்கு ஒரு பெரிய சபைக்கு போகும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் மறந்திருந்தாலும் கூட என் சிஷ்யன் அதை நினைவில் வைத்துக் கொண்டு எனக்கு எடுத்து கொடுக்கணும். எனக்கு சபையிலேயே மறந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் சிஷ்யனுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு உலகத்துல தெரியுமோ இல்லையோ, அதுதான் ஒரு ஆச்சாரியனுக்கு வாத்தியாருக்கு இருக்க வேண்டிய பண்பு. தனக்கு மறந்து எல்லாருக்கும் மறக்க போறது. 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனா எல்லாருக்கும் மறக்க போறது. ஆனா அந்த ஆச்சாரியனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? நான் மறந்தாலும் கூட இருக்கிற சிஷ்யனுக்கு நினைவில் இருக்கும், என்னை விட 10 மடங்கு அதிகமா அவன் சொல்லுவான் என்கிற ஒரு எண்ணம் வரணுமே. அதைத்தான் எதிர்பொங்கி மீதளிப்பன்னு தெரிவிக்கிறார். ஒரு பாத்திரம் அதான் சிஷ்யன், பசுமாடுதான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணார்னால் நாளைக்கு அந்த சிஷ்யன் இன்னொரு 10 பேருக்கு உபதேசம் பண்ணும் அளவுக்கு நல்ல வித்வானாக சிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்பதான் எதிர்பொங்கி மீதளிக்கிறார்னு சொல்ல முடியும். அதை போல இந்த பசுமாடுகள் பாலை சுரக்கின்றன. இன்னொரு அர்த்தம் தெரிவித்தார், ஏற்ற கலங்கள். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் உண்டு. கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று சொன்னாலும் அர்த்தம் அதேதான் வரும். பாத்திரங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கின்றன, நிரம்பி வழிகின்றன, அந்த அளவுக்கு பசுமாடு பாலை கொடுக்கிறது என்று பொருள் பட்டிருக்கும். ஆனா ஆண்டாள் வேண்டும் என்றே ஏற்ற கலங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தா. என்ன சொல்ல வருகிறாள் என்றால், இப்ப பசுமாடு பால் கொடுக்க தயாரா இருக்கு. நாம் பாத்திரத்தை ஏந்தினால் பாத்திரத்தில் பாலை நிரப்பிவிட போகிறது. நாம் பாத்திரத்தை ஏந்தாவிட்டால் யாருடைய குற்றம்? பசுமாட்டு குற்றம் சொல்லவே முடியாது. நான் பாத்திரத்தை ஏந்தினால் எத்தனை பாத்திரங்களை ஏந்தினாலும் நிரப்புவதற்கு பசுமாடு தயார், கருணை இருக்கிறது, பால் இருக்கிறது. ஆனா எனக்கு ஆசை இல்லாமல் நான் பாத்திரத்தை ஏந்தாமல் விட்டுட்டேன்னால் அதுக்கு நான் தான் குற்றவாளியே தவிர பசுமாடையோ பாலையோ குற்றம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. எதே போல நேத்திக்கு ஒரு விஷயம் பார்த்தோம், பகவானுடைய கருணை என்பது எப்போதும் இருக்கிறது. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த சுவாமி நல்ல வேளை நாமெல்லாம் உள்ள இருக்கோம், வெளியில மழையானா அருள் மழை எப்போதும் பொழிந்து கொண்டே இருக்கும். பகவான் நிறுத்துவதே கிடையாது. நான் நினைவே இல்லையே, பகவானுடைய அருள் என்னிடத்துல எந்த நன்மையும் செய்யவில்லையே என்றால் நான் கொடை பிடிச்சு அதை தடுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் செய்ய வேண்டியது என்ன? கொடையை விலக்கி விட்டு உன் அருளில் நான் நனைய தயார், உன்னுடைய அருளை எதிர்பார்த்துதான் நான் இருக்கிறேன், இனி என் முயற்சியால் எதுவும் நடக்காது என்று பிரார்த்திக்கணும். இதுதான் சரணாகதின்னு சொல்றோம். சரணாகதி செய்து விட்டோம் என்றால் அதுதான் பாத்திரத்தை ஏந்துவது. ஏந்தினதற்கு பிறகு எதிர்பொங்கி மீதளிப்ப. நாம் ஆசைப்பட்டதை விட அதிகமான அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் கைங்கரியத்தையும் பரமாத்மா கொடுத்து விடுவார். நேற்று வரைக்கும் ஏன் கொடுக்கவில்லை என்றால் நாம் பாத்திரத்தை ஏந்தவில்லை. நான் சரணம்னு கையை கூப்பினால் தானே அவர் எனக்கு மோட்சத்தை கொடுப்பார். நேற்று வரைக்கும் நான் சரணம் இப்படித்தானே கையை கட்டிட்டு இருந்தேன், நான் தான் தலைவன், எல்லாரும் எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு இப்படி கையை கட்டிட்டு இருந்தேன். அவருடைய அருள் எனக்கு ஒண்ணுமே நல்லது பண்ணாது. இப்படி இருந்த கை என்னைக்கு இப்படி ஆறுதோ அன்றைக்கு பகவானுடைய அருள் வேலை செய்ய போகிறது. அப்ப பாத்திரம் ஏந்தினால்தான் நிறையும். ஏந்தாமல் இருப்பது நம்முடைய குற்றமே தவிர பசுமாட்டினுடைய குற்றம் கிடையாது. அதை போல சுவாமி வேதாந்த தேசிகருடைய அழகான ஒரு ஸ்லோகம், சர்வஜ்ஞோபி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன் சம்சார தந்திர வாகித்வாத் ரக்ஷ்யாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். நமக்கு சந்தேகம் வரும், சுவாமி எதுக்கு நான் சரணாகதி பண்ணணும்?
நான் ஏன் போய் பிரார்த்திக்கணும்? எனக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டாலும் அது பரமாத்மாவுக்கு தெரியும் இல்லையோ. எனக்கு மோட்சம் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் உதித்ததென்றால் கண்டிப்பா அது பரமாத்மாவுக்கு உடனே தெரிந்துவிடப் போகிறது. பிறகு நான் பிரார்த்திக்க வேண்டும் என்று எதற்காக எதிர்பார்க்கிறார்? நான் பிரார்த்திக்கலாமலேயே அவர் கொடுக்க வேண்டியதானே. என்னால் அப்படி பண்ண முடியாது. மோட்சத்துக்கு ஒரு பெயர் உண்டு, புருஷார்த்தம்னு சொல்றோம் இல்லையோ. அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் நாலுமே புருஷார்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்றன. புருஷார்த்தம் என்கிற சொல்லுக்கே பொருள் புருஷனாலே ஜீவனாலே பிரார்த்தித்து பெறப்பட்டது. எது ஒன்றை நாம் ஆசைப்பட்டு விரும்பி வேண்டி அடைகிறோமோ அதுக்குதான் புருஷார்த்தம்னு பெயர். நாம் மோட்சத்தை வேண்டவே இல்லை என்றால் பகவான் எனக்கு மோட்சம் கொடுத்தாலும் அது புருஷார்த்தமாவே ஆகாது. நான் பிரார்த்திக்கவே இல்லையே. அப்போ மோட்சம் புருஷார்த்தமாக ஆக வேண்டும் என்றால் நான் கண்டிப்பா பிரார்த்திக்கணும். நான் பிரார்த்திப்பது என்பது பாத்திரத்தை ஏந்துவது போல. அதுக்காக எல்லாம் மோட்சம் கிடைக்காது. நான் பாத்திரத்தை கொஞ்சம் சுவர் இருக்கு ஏந்தினா மோட்சம் கிடைச்சிருமான்னு, பால் கிடைக்குமான்னு இப்ப கிடைக்காது. பசுமாடு மடி நிறைய பாலோடு கருணையோடு இருக்கணும். அந்த பசுமாட்டின் இடத்துல நான் போய் கலத்தை ஏந்தினேன் என்றால் பாலை நிறைத்து விட போகிறது. பசுமாடுதான் பகவான். அவர்கிட்ட எப்பவுமே கருணை இருக்கு. சர்வஜ்ஞோபகி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன். அவருக்கு ஞானத்துக்கு குறைவு கிடையாது. எந்த க்ஷணம் எனக்கு மோட்சத்துல ஆசை பிறந்ததுன்னு அவருக்கு நன்னா தெரியும். கருணைக்கு குறைவு கிடையாது. என்னைக்குமே கருணையோடு தான் இருக்கிறார். அப்ப எதுக்கு சுவாமி நான் பிரார்த்திக்கணும்? நான் வாய் திறந்து கேட்க வேண்டும் என்று எதற்கு பகவான் எதிர்பார்க்கிறார் என்று ஒரு முக்கியமான கேள்வி சுத்தி சுத்தி வரலாம். நான் பிரார்த்தித்ததற்காக பகவான் மோட்சம் கொடுக்கவில்லை. பிரார்த்தனை என்பது ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ஒரு தகுதி மட்டும்தான். அவருடைய கருணையால கொடுக்கிறார். பசி இருந்தால் பசி ஆறிவிடாது. கருணையோடு ஒருத்தர் அன்னதானம் பண்ணால்தான் பசியாரும். பாத்திரம் ஏந்துதற்காக அது நிறைந்து விடாது. பசுமாடு பால் கொடுத்தால் தான் நிறைந்து விடும். சுத்தி சுத்தி எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஆனா ஒரு சந்தேகம், நான் ஏன் பிரார்த்திக்கணும்? வாய் திறந்து கேட்க வேண்டும் என்று பகவான் எதற்காக எதிர்பார்க்கிறார் என்று ஒரு கேள்வி நிற்கும். ரொம்ப அழகாக விடை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை, 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைன்னு சொல்றேன். அதுக்கு ஏதோ ஒரு வியாதி, வயிற்றில் அஜீரணம் ஏற்பட்டு விட்டது. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. மருந்து கொடுத்து 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 இப்பதான் அந்த உடம்பு தேறி குழந்தைக்கு மெதுவா பசி வர தொடங்குகிறது. 2 மாசமா எதை கொடுத்தாலும் அம்மா பசிக்கல, சாப்பாடு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், பசிக்கவில்லை என்று அந்த குழந்தை ஒண்ணுமே உண்ணாமல் வெறும் மோர் சாதம் மோர் சாதம் மோர் சாதம் 2 மாசத்துக்கு இதை மட்டும்தான் சாப்பிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைக்கு கட்டம்தான். ஆனா அதை விட அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு கட்டப்பட்டிருக்கும். ஐயோ, அந்த குழந்தைக்கு பசியே வரமாட்டேங்கிறதே. ஏன்னா ஸ்ரீ ஜெயந்தி வருது, பக்ஷணம் எல்லாம் பண்ணேன், ஒன்னும் சாப்பிட முடியல. திருக்கார்த்திகை வந்தது, பக்ஷணம் எல்லாம் பண்ணேன், ஒன்னும் சாப்பிட முடியல. இதோ கூடார வெல்லும் சரி வரப்போறது, சக்கர பொங்கல் பண்ண போறேன், கொடுக்க முடியுமா தெரியாது. தாய்க்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கும் போது, கொடுப்பதற்கான வஸ்து கையில் இருக்கும் போது பசி இல்லை பசி இல்லை பசி இல்லைன்னு ஒரு குழந்தை சொல்லிட்டே இருந்தால் அதை கேட்ட தாய்க்கு எவ்வளவு நாளா மனசுல வருத்தம் இருக்கும். அப்ப அந்த தாய் காத்து கொண்டிருந்தாள். 2 மாசம் மருத்துவர் மருந்தெல்லாம் கொடுத்தார். வயத்துல அஜீரண வியாதி சரியா போச்சு. இன்னைக்கு தான் குழந்தைக்கு பசி எடுக்க தொடங்குகிறது. தாய்க்கு தெரியுமோ இல்லையோ, நேத்தியோடு மருந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நன்னா சாப்பிடணும், பத்தியம் எல்லாம் இல்லைன்னு மருத்துவர் சொல்லிவிட்டார். நன்னா என்னென்ன வேணுமோ குழந்தைக்கு எது பிடிக்கும்னு தாய்க்கு தெரியும். எதை பண்ணா விரும்பி சாப்பிடுவான்னு தாய்க்கு தெரியும். எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கா. குழந்தை வந்து எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு கேட்கவே வேண்டாம். தாய் அனைத்தையும் செய்து வைத்திருப்பாள். ஆனால் 10 மணிக்கு உணவை பரிமாற மாட்டாள். காத்துட்டு இருப்பா. இந்த குழந்தை 10 மணி ஆகும், 10:15 ஆகும், 11 மணி ஆகும், 11:30 மணி ஆகும். வயத்துல பசி ஏறிட்டே வருது, வயர் எரியறது. தாயினிடத்துல வந்து தாயை பசிக்கிறது, சோறு போடு, பசிக்கிறது பசிக்கிறதுன்னு ஒரு 4 தடவை கத்தணும். அந்த குழந்தை பசிக்கிறதுன்னு சொல்ற வார்த்தையை கேட்டு அந்த தாய்க்கு 2 மாசம் ஆயிருக்கு. அப்ப அது வரைக்கும் அந்த தாய் காத்திருப்பாள். நன்னா தெரியும். 10 மணிக்கே என் குழந்தைக்கு பசிக்கும்னு தாய்க்கு தெரியாதா? 9:45க்கு தளிகை முடிச்சாச்சு, பெருமாளுக்கு கண்டருளை பண்ணியாச்சு, எல்லாம் தயார். ஆனா அந்த குழந்தைக்கு சோறு போடவில்லை. 11 மணி 11:30 மணி ஆச்சு. குழந்தை ஓடி வந்து தாயை பசிக்கிறது, சோறு இருக்கான்னு கேட்கிற வரைக்கும் அந்த தாய் காத்திருந்தாள். கேட்ட உடனே எல்லா உணவு வகைகளையும் பரிமாறி ஆனந்தமா அது சாப்பிட்றத பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டான். இப்ப பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்தார். இந்த தாய்க்கு எவ்வளவு கல் நெஞ்சு பார்த்தீர்களா? 10 மணியிலிருந்து அந்த குழந்தை பசியில இருக்கு, 11:30 மணி வரைக்கும் சோறே போடவில்லை, என்ன கல் நெஞ்சுன்னு பக்கத்துல இருக்கிறவருக்கு தோணும்.
ஆனா அந்த தாய்க்கு என்ன எண்ணம் இருக்கும்? நான் 2 மாசமா பசின்னு என் குழந்தை சொல்லி வார்த்தையே கேட்கவில்லை, அந்த வார்த்தை கேட்கணும்னு எனக்கு ஆசை. பசிக்கிறதுன்னு குழந்தை சொல்லி சோறு போட்டால் தானே அந்த தாய்க்கு ஆனந்தம் ஏற்படும். இப்படியே ஜீவாத்மா பரமாத்மாவை ஒப்பிட்டு பாருங்க. 2 மாசம் அஜீரணம் அல்ல, 2 லட்சம் வருஷங்களாக எத்தனையோ ஜென்மங்களா நாம பகவானிடத்துல ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கோம். பசி இல்லை, பசி இல்லை, பசி இல்லை, நீ வேண்டாம், உன் அனுகிரகம் வேண்டாம், முக்தி வேண்டாம், உன் அனுபவம் வேண்டாம், பசி இல்லை. இந்த குழந்தை இதேதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு. பகவானுடைய காதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். இந்த ஜீவாத்மா எனக்கு மோட்சம் வேண்டும், உன்னை அடைய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, உன் திருவடிகளை கொடுன்னு பிரார்த்திப்பதை கேட்கணும்னு அந்த பரமாத்மாவுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அதுக்காக காத்துட்டு இருக்காராம். இந்த ஜீவாத்மா சரணம் என்று ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்னென்ன அனுகிரகம் பண்ண வேண்டும்னு அந்த தாய்க்கு பகவானுக்கு நன்றாக தெரியும். ஆனால் காத்திருப்பது எதற்காக? இத்தனை நாளா பட்ட கஷ்டம் விலக வேண்டும் என்றால் அந்த குழந்தையினுடைய பசி என்கிற ஒரு வார்த்தையை கேட்கணும். இதற்காகத்தான் பகவான் சரணாகதியை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இல்லாட்ட அவர் தெரியாதா? நான் சரணம்னு வார்த்தை சொல்லாவிட்டாலும் விபீஷணன் மனசுல என்ன இருக்குன்னு ராமனுக்கு தெரியும். சரணம் என்று வார்த்தையை சொல்லாவிட்டாலும் அர்ஜுனன் மனசுல என்ன இருக்குன்னு கண்ணனுக்கு தெரியும். தானா உபதேசிக்க வேண்டியதான் என்னால் பண்ண முடியாது, அவன் கேட்கணும். கேட்காமல் உபதேசித்து விட்டால் அதனுடைய பெருமையே தெரியாது, இத்தனை நாளா இழந்த வருத்தமே படாமல் போய்விடும். அதற்காக ஏற்ற கலங்கள். நாம பாத்திரத்தை ஏந்தினால்தான் பகவான் நிரப்புவாரே தவிர ஏந்தாமல் இருக்கும் வரை என்னுடைய குற்றம், அவரை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏந்தின பிறகு கொஞ்சமா பால் கிடைச்சதுன்னு புகாரே பண்ண முடியாது. எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசு என்று பகவான் எப்படி ஒரு ஜீவாத்மாவுக்கு அனுகிரகிக்கிறாரோ அதை போல இந்த பசுமாடுகளும் பாலை பொழிகின்றன என்று ஆண்டாள் தெரிவித்தாள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். எத்தனைன்னு சொல்லல, கீழே கற்று கறவை கணங்கள் பல. பசுமாடுகளை கோகுலத்துல எண்ணி முடிக்கவே முடியாது. அதனால இப்பவும் ஆற்றப்படைத்தான். நிறைய இருக்கு, எவ்வளவுன்னு சொன்னா என்னால எண்ணி சொல்ல முடியாது. நிறைய பசுமாடுகள் நந்தகோபாலனிடத்தில் இருக்கின்றன. ஆற்றப்படைத்தான் மகனே. அந்த செல்வம் எல்லாம் கண்ணனுக்குத்தானே. இப்பேற்பட்ட சொத்துக்காரராக ஒரு தந்தை இருக்கிறார். அவருக்கு ஒரே பிள்ளைனா அந்த சொத்து மொத்தமும் பிள்ளைக்கு தானே வரப்போறது. பைத்திருக்க தனம், பெரியோர்களுடைய வம்சாவளியான சொத்துன்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அதுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. தானா சம்பாதித்த சொத்து என்பது சுமார். பெற்றோர்கள் பெரியோர்கள் சேர்த்து வைத்த சொத்து வந்தா அதுக்கு ஒரு பெருமை உண்டல்லவா? அத போல கண்ணனுக்கு எப்பவுமே ஒரு குறை உண்டு. அவருக்கு என்ன செல்வம் இருந்தாலும் தானா சம்பாதித்த செல்வம். இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவர் தானா இருக்கிற பெருமை, எல்லாரையும் இயக்குகிறார் தானா இருக்கிற பெருமை, உலகத்தையே படைக்கிறார், ரட்சிக்கிறார், அழிக்கிறார் தானா இருக்கிற பெருமை. எதுவுமே தனக்கு பெற்றோர்களிடத்திலிருந்து வந்த செல்வம் என்றே ஒன்று கண்ணனுக்கு கிடையாது. இப்பதான் அந்த குறை தீர்ந்தது. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். இந்த பசு செல்வம் எல்லாம் கண்ணனுக்கு பைத்திருக்க தனம், தகப்பனாரிடத்திலிருந்து தானா வருகிற செல்வமாக வந்ததோ இல்லையோ. உலகத்துலதான் நீயா சம்பாதிச்சா உயர்வு, பெற்றோர்கள் சொத்து வந்தா தாழ்ச்சின்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையவே கிடையாது. பெற்றோர்கள் சொத்து வந்தா தான் பெருமை. ஏன்னா அத்தனை பெரியவர்கள் அனுபவிச்ச சொத்து தானே. ஒரு கோவிலுக்கு போறோம், கோவில்ல போன உடனே என்ன சொல்லுவா? இந்த கோவிலுக்கு ராமானுஜர் எழுந்தருளி இருந்தார், இந்த கோவிலுக்கு மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருந்தார், இந்த கோவிலுக்கு ஆழ்வார்கள் பாசுரம் பாடி இருக்கிறார்கள். ஏன் ஆழ்வார் பாசுரம் பாடாட்டா அந்த கோவில்ல பெருமாள் இருக்க மாட்டாரான்னு? எந்த இடத்துல போனாலும் சம்பரோக்ஷணம் பண்ணி மந்திரத்தோடு புரோக்ஷணம் பண்ணா பகவான் அந்த இடத்துல இருக்கத்தான் போறார். அப்புறம் என்ன பெருமை? ஆழ்வாரால் பாடல் பெற்ற திவ்ய தேசம், பெரியோர்கள் ராமானுஜர் மணவாள மாமனிகள் நாதமுனிகள் உய்ய கொண்டார் வந்து சேவித்த திவ்ய தேசம். என்ன ஏற்றம்னால் அப்பேற்பட்ட பெரியவர்களுடைய கால் தூசி இந்த இடத்துல பற்றுக்கொள்ளியோ. அப்பேற்பட்ட பெரியவர்கள் இந்த பெருமான சேவித்து பல்லாண்டு பாடி இருக்கிறார்களோ இல்லையோ, அவரை நானும் சேவிக்கிறேன் என்பது ஒரு பெருமை. அத போல வழி வழியாக ஒரு சொத்து நமக்கு வந்ததென்றால் அதுக்குத்தான் பெருமை உண்டு. நானா சம்பாதிச்சேன்னு சொன்னால் அது சம்பிரதாயத்துல கொஞ்சம் தாழ்ந்ததுதான். ஆச்சாரியனிடத்திலிருந்து உபதேசத்தில் பெற்ற ஞானம் தான் உயர்ந்ததே தவிர புஸ்தத்தை எடுத்து வச்சுட்டு நானா புரட்டி எனக்கு தோன்றியதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் உயர்ந்ததே அல்ல. அதனால ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். இது மொத்தத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம், சுவாபதேசார்த்தம் உண்டுன்னு பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்துல ஆற்றப்படைத்தான் மகன் என்று கண்ணன் சொல்லப்படுவது உண்மைதான். ஆனா ஆற்றப்படைத்தான் என்பது நந்தகோபாலனே அல்லன்னு தெரிவிக்கிறார்கள்.
இப்ப யாரு சுவாமி, வேற யாருக்கு இந்த பெருமை இருக்குன்னா அப்படியே மாத்தி வச்சுக்கோங்க. ஆற்றப்படைத்தான் என்று சொல்லப்படுபவர் ராமானுஜர். யார் என்ன ஆற்றப்படைத்தார்? வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இருக்கொல்லையோ, அந்த பசுக்கள் யாரு? ராமானுஜருடைய சிஷ்யர்கள். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் இவர்களை போல சிஷ்யர்கள் தான் பசுமாடுகளாம் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசுமாடு என்ன பண்ணித்து? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப பால் சொரியும் இருக்கொல்லையோ. கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யர்கள் உண்டு, எம்பாருக்கு சிஷ்யர்கள் உண்டு, அத போல ஒரு வடுகநம்பிகளுக்கு சிஷ்யர்கள் உண்டு, கிடாம்பி ஆச்சானுக்கு சிஷ்யர்கள் உண்டு. அப்ப 3 தலைமுறை வச்சுக்கோங்க. முதல்ல பாத்திரத்தை நிரப்பக்கூடிய முதல்ல பாத்திரத்தை நிரப்பக்கூடிய பசுமாடுகள், பசுமாடுகளை எண்ணிலடங்காமல் கொண்ட நந்தகோபாலன், 3 கட்டம் இருக்கு இல்லையோ. அத போல ராமானுஜர் தான் ஆற்றப்படைத்தான். ராமானுஜருடைய சிஷ்யர்கள் தான் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள் தான் ஏற்ற கலங்கள். அப்ப ராமானுஜருக்கு எவ்வளவு பெருமை என்றால், ராமானுஜர் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றார், அவர்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். அவர்களெல்லாம் எதிர்பொங்கி மீதளிப்ப தங்கள் ஆச்சாரியனை விட 10 மடங்கு 100 மடங்கு உயர்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள் ராமானுஜருடைய சிஷ்யர்கள்னு சொன்னால் அது அவருக்கு பெருமைதானே. ராமானுஜருக்கு சிஷ்யர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யர் திருவரங்கத்து அமுதனார் என்று இருந்தார். அவர்தான் ராமானுஜர் நூற்றந்தாதி எழுதினார். எப்பேற்பட்ட பெருமை! இன்று வரைக்கும் ஒவ்வொரு பிரபந்தனும் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனும் விடாமல், பிராமணன் எப்படி காயத்ரி ஜபத்தை விடக்கூடாதோ அதை போல ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பிரபன்ன காயத்ரி ராமானுஜ நூற்றந்தாதியை ஒரு நாள் கூட சொல்லாமல் இருக்கக்கூடாதாம். அப்பேற்பட்ட பிரபந்தத்தை அவர் தான் இயற்றினார். ராமானுஜர் அதை போல தன் ஆச்சாரியனை பற்றி இயற்றவில்லை. கூரத்தாழ்வான் தன் ஆச்சாரியனை பற்றி அதை போல இயற்றவில்லை. ஆனா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப 2வது தலைமுறை சிஷ்யர் தான் அப்படி ஒரு பிரபந்தத்தை இயற்றினார். பல எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ராமானுஜரை விட அவர் சிஷ்யர்களுக்கு ஏற்றம் உண்டு, அந்த சிஷ்யர்களை விட அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு ஏற்றம் உண்டு. அதனால தான் ஆற்றப்படைத்தான் என்று ராமானுஜரையை கொள்ளலாம். அப்ப ஆற்றப்படைத்தான் மகன் யாருன்னால் ராமானுஜருக்கு குமாரர் யாரு? மேலக்கோட்டை எதிராஜ சம்பத்குமாரன் திருநாராயண பெருமாள் தான் ஆற்றப்படைத்தான் மகன் என்று சுவாபதேசமார்க்கமாக உள்ளுரை பொருளாக தெரிவிப்பார்கள். இது 2வது பொருள். மேலோட்டமான பொருள் ஆண்டாள் பாடக்கூடிய ஒரு பொருள் என்ன? ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று ஆண்டாள் எழுப்புகிறாள். ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்? கண்ணன் நிஜமாவே தூங்குவாரா? பல கோவில்களிலும் சேவிக்கிறோம், படுத்துட்டே இருக்கார். சயன திருக்கோலம், புஜங்க சயனம், வீர சயனம், அந்த சயனம், இந்த சயனம்னு பல திருக்கோலங்களில் சயன திருக்கோலத்தில் இருக்காரே. பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கார், ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கார், கும்பகோணத்துல படுத்துட்டு இருக்கார், திருவள்ளூர்ல படுத்துட்டு இருக்கார். எத்தனையோ ஊர்கள் காவிரி கரை தோறும் பகவான் சயன திருக்கோலத்தில் தான் பல இடங்களில் சேவை சாதிக்கிறார். என்ன சுவாமி பண்றார்? தூங்கிட்டு இருக்காரா? நிஜமாவே தூங்கிண்டா இருக்கார் நமக்கு சந்தேகம் வரும். ஆழ்வார் தெரிவித்தார், பார்க்கடல் யோக நித்திரை. உண்மையா அவர் நித்திரை தூக்கம் கொள்ளவில்லை, யோக நித்திரை. நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையோ, உபன்யாசத்துல அப்படியே யாராவது கண்ணை மூடிட்டு இருப்பா. திடீர்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி ஏதோ கண்ணை மூடினா போல இல்ல அனுபவத்துல இருந்தேன், தூக்கம் எல்லாம் வரல, ஆனந்தமா கண்ணை மூடிட்டு கேட்டு இருந்தேன்னு சொல்லுவா. அதை போல பகவான் தூங்குவது கிடையாது, தூங்குறா போல யோசித்துக் கொண்டே இருப்பார். என்ன யோசிப்பார்னால், எந்தெந்த ஜீவாத்மாவை எப்படி ரட்சிக்கலாம், இதுவரை இந்தந்த அவதாரங்களை பண்ணிட்டோம், அதுல இத்தனை பேர் நமக்கு ஆட்பட்டு விட்டார்கள், இன்னும் இத்தனை ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டுமே, அதுக்கு என்ன அடுத்து விபவாவதாரம் பண்ணலாமா, இல்ல ஆழ்வார்களை பிறப்பிக்கலாமா, ஆச்சாரியர்களை பிறப்பிக்கலாமா, நாமே போய் பிறக்கலாமா, இல்ல அர்ச்சாவதாரம் தான் வேணுமா, என்ன பண்ணலாம், உலகத்தை திருத்தி ஆட்கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று பகவான் படுத்து யோசித்துக் கொண்டே இருப்பாராம். அதுதான் யோக நித்திரை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப படுத்து உறங்குகிறார் என்றால் உறங்குகிறார்னு பொருள் கிடையாது. ஜகத் ரக்ஷண சிந்தை, உலகத்தை எப்படியெல்லாம் ரட்சிக்கலாம்னு பகவான் யோசித்துக் கொண்டே இருப்பாராம். பார்க்கடல்ல இதெல்லாம் பண்ணட்டும், கண்ணன் எதுக்கு படுத்துட்டு இருக்கார்? ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று பாசனம் இருக்குல்ல. இவர் எதுக்கு தூங்குறார்னால், இவரும் உண்மையாக தூங்கவில்லை, இவரும் ஒரு சிந்தனையில இருக்காராம். ஆனா இவருக்கு உலகத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. மொத்தம் 5 லட்சம் கோபிகைகள் ஆய்ப்பாடியில் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்முடைய ராசக்கிரீடை, சீர்ஹரன், கோவர்தனோத்தரணம், காளிங்க நர்த்தனம் இதெல்லாம் பார்த்து 4 லட்சம் பெண்கள் நமக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். இன்னும் 1 லட்சம் பெண்களை எப்படியாவது நமக்கு ஆட்படுத்த வேண்டும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு கண்ணன் யோசிச்சு இருப்பாராம். பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பெருமானுக்கு மக்களை ரட்சிப்பதற்கு என்ன பண்ணலாம்னு யோசனை. கண்ணனுக்கு பெண்கள் மனதை கவர்வது
ஆடுவதற்கு இன்னி என்னென்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் நாடகம் ஆடினால் மிச்சம் இருக்கிற 1,00,000 பெண்களும் நம்ம இடத்திலே காதல் கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டு படுத்துட்டு இருக்கார். ஆண்டாள் மெதுவா வந்து தட்டினா, நாங்க தான் 5,00,000 பேர் வந்துட்டோமே, இன்னும் என்ன சிந்தனை? காரியம் பண்ண வேலையை திட்டம் எப்ப போடணும்? வேலை பண்றதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி திட்டம் போட்டா சரி. வேலை செய்ய வேண்டிய நேரமே வந்து விட்டது. நாங்கள் 5,00,000 பேரும் எழுந்திருந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டி தகப்பனாரை எழுப்பி, தாயாரை எழுப்பி, அண்ணனை எழுப்பி, மனைவி எழுப்பி, உன்னையே எழுப்ப வந்துட்டோம். நீ இன்னும் படுத்துட்டு எப்படி மக்களை ரட்சிக்கலாம்னு யோசித்துக் கொண்டிருந்தால் இது யோசிக்க வேண்டிய நேரம் அல்ல, ரட்சிக்க வேண்டிய நேரம். எழுந்திராய், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று ஆண்டாள் அழைத்தாள். அதற்கு மேலே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிரழாய், அழகான அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள். ஊற்றமுடையாய் 2 அர்த்தம், அப்படியே 3 வார்த்தைக்கும் 2 விதமான பொருள்களை தெரிவிக்கிறார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிரழாய் ஒரு அர்த்தம் முதல்ல தெரிவித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்தார் இப்படி வச்சுக்க வேண்டாம், இன்னொரு அர்த்தம் சொல்றேன். ஊற்றமுடையாய்னா 2வது அர்த்தம், பெரியாய்னு சொன்னா 2வது அர்த்தம், தோற்றமாய் என்ன சுடரே துயிரழாய்னா 2வது அர்த்தம். இப்படி 2 நிர்வாகங்கள் தெரிவிக்கிறார். முதல் நிர்வாகம் சொன்னார் ஊற்றமுடையாய் அப்படின்னு சொன்னா ரொம்ப நிலை நிற்பவர், ஸ்திரமாக இருக்கு. ஊற்றம்னு சொன்னா ஸ்திரத்தன்மைன்னு பொருள். அப்ப ஊற்றமுடையவர்னு சொன்னால் வேதத்தாலே சொல்லப்படுகிறபடியாலே அசைக்க முடியாதபடி நிலை நிற்பவர் என்று பொருள். ஏன்னா வேறு எந்த பிரமாணமாக இருந்தாலும் அதுல தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இப்ப கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறேன், எல்லாம் வெளிச்சமெல்லாம் நன்னா இருக்கு, எல்லாம் விளக்கையெல்லாம் அணைச்ச பிறகு அது ஒரு கயிறு இருக்கு பாருங்க, பார்த்து நான் திடீர்னு பாம்புன்னு பயந்து போயிட்டேன். என் கண்ணுல தானே கோளாறு, நான் சரியா பார்க்கல, அதனால கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்துக் கொண்டு விட்டேன். அப்ப பிரத்யக்ஷ பிரமாணம், புலன்களால் ஏற்படும் அறிவு தவறாக போவதற்கான வாய்ப்புண்டு. அதே போல அனுமானம் பண்றேன், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இடத்துல நினைச்சுக்கிறேன்னு சொல்றேன், அதுலயும் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அப்ப பகவானுக்கும் இதை போல தவறு ஏற்படுமா? பகவானை பற்றி தெரிந்து கொள்வதில் தவறு ஏற்பட வாய்ப்புண்டானால் கிடையவே கிடையாது. ஊற்றமுடையாய், பகவான கண்களால புலன்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, நம்முடைய அனுமானத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரே வழி சாஸ்திரம், வேதத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். வேதம் என்பது தோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நூல். என்றைக்குமே வேதத்துல குற்றங்களே இருக்க முடியாது. வேதத்திலிருந்து தவறான ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப ஊற்றமுடையவன் என்று சொன்னால் ரொம்ப திருடமான பிரமாணமான வேதத்தில் சொல்லப்பட்டபடியால் பகவான அசைக்கவே முடியாது. உலகத்துல யாராலும் முயற்சி பண்ணலாம், கடவுள் கிடையாது, இப்படி கிடையாது, அப்படி கிடையாது சொல்லி பார்க்கலாம். கண்ணன் தெரிவித்தார், மோகாஷாக மோக கர்மாணா மோக ஞானாக விசேதசா, யாரெல்லாம் என்னை இல்லை என்று சொல்ல பார்க்கிறார்களோ, என்னுடைய பெருமைகள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றார்களோ, மோகாஷாக அவர்களுடைய ஆசை வீணானது, ஒரு நாளும் நிறைவேறாது. மோக கர்மானஹா அவர்களுடைய முயற்சிகளும் ஒரு நாளும் நிறைவேறப் போவது கிடையாது. மோக ஞானாக அவர்களுடைய அறிவும் சரியான அறிவா இருக்காது, எல்லாம் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள் என்று கண்ணன் அவர்களுடைய பயன்பாடு, அவர்களுடைய ஞானம், செயல்பாடு எல்லாம் வீண்டு தெரிவிக்கிறார். ஏனென்றால் திருடமான பிரமாணம் வேதத்தால் பகவான் சொல்லப்படுகிறார்கள். இது கண்ணால பார்த்து தெரிஞ்சின்றதா இருந்தால் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அனுமானம் செய்து தெரிந்து கொண்டதாக இருந்தால் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. வேதத்தில் சொல்லப்பட்டபடியாலே பகவான் இல்லை என்றாவதற்கோ வேறு மாதிரி ஆவதற்கோ வாய்ப்பே கிடையாது. அப்ப சுஸ்திரமாக நன்ன திடமாக நிலை பெற்று பகவான் இருக்கிறாரோ இல்லையோ, அதனால ஊற்றமுடையாய் என்று முதல்ல ஆண்டாள் தெரிவித்தாள். அடுத்தது பெரியாய், வேதத்தால பகவான் சொல்லப்படுகிறார், அதனால ஊற்றம் இருக்கு. அடுத்தது கேள்வி, அப்ப வேதம் பரமாத்மாவை முழுக்க சொல்லி முடிச்சிருமா? இதுதான் பரமாத்மா, இவ்வளவுதான் அவருடைய தன்மை என்று சொல்லி முடிக்க முடியுமான்னு கேட்டால், பெரியாய் வேதத்தால கூட சொல்லி முடித்து விட முடியாது. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந விபேதி குதச்சனேதி என்று வேதம் சொல்லுகிறது. பரமாத்மாவை அளக்க வேண்டும், அவருடைய பெருமை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வேதத்துக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணிட்டு எல்லா குணங்களையெல்லாம் நம்மளால் அளக்க முடியாது. பரமாத்மாவிடத்துல எண்ணிறந்த கல்யாண குணங்கள் இருக்கின்றன. இதுல ஒரே ஒரு குணம் ஆனந்தம். பரமாத்மாவுக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி இருக்குமோ இல்லையோ, அந்த ஆனந்தத்தை நான் அளக்கப் போகிறேன் என்று வேதம் ஒரு முடிவு பண்ணி ஒரு முயற்சியிலே ஈடுபட்டது. அளக்கணும்னா ஏதாவது கோல் வேணும் இல்லையோ, பால் அளக்கணும்னா படி வேணும்,
அரிசியை அளக்கணும்னா படி வேண்டும். இங்கேயான உயரத்தை அளக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அடி வேண்டும் இல்லையா, ஒரு அடி ஏதாவது ஒரு கொச்சி வேணும், இல்ல 1 மீட்டர் கொச்சி வேணும். ஏதோ ஒன்று இருந்தா தானே அளக்க முடியும். வேதம் பார்த்தது பகவானுடைய ஆனந்தத்தை எப்படி அளக்கலாம் அப்படின்னா முதல்ல ஒரு அளவுகோல் வேண்டும் அல்லவா. மனுஷனுடைய ஆனந்தம் என்றால் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு அளவுகோலை தயார் பண்றது. யுவாஸ்யாத் சாது யுவாத்யாயகः ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டः தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தः. மனுஷனுடைய ஆனந்தம் என்றால் என்ன என்று ரொம்ப தெளிவா அப்படியே வரையறுத்து வேதம் சொல்லுகிறது. என்னென்ன இருக்கணும்? யுவாஸ்யாத் இளமை இருக்க வேண்டும். இளமை மாறிப்படுத்துனா வேற எது இருந்தாலும் மனுஷனுக்கு ஆனந்தமே இருக்காது. இப்ப முதல்ல இளமை இருக்கணும். சாது யுவாத்யாயகா நன்னா படிச்சவனா இருக்கணும், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லும் அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். ஆசிஷ்டா நன்னா சாப்பிட்டா ஜெரிக்க கூடிய சக்தி இருக்கணும். மற்ற எல்லாம் இருந்தும் சாமி பணங்காசெல்லாம் நிறைய இருக்கு, ஒரு பருக்க சாதம் அதிகமா சாப்பிட்டேன்னா 200ங்கிறது 350 ஆயிடுறது, என்னால முடியல, மயங்கி விழுந்துடுறேன். இப்படின்னா என்ன எவ்வளவு பணங்காசு வச்சுட்டு என்ன பண்றது? வச்சுன்னு இருக்கிறதுக்கு நன்னா சாப்பிட்டு உடம்ப ஜெரிச்சு ஆனந்தமா இருக்க முடியணும் இல்லையோ. ஆசிஷ்டா திரடிஷ்டா பலிஷ்டா உடலும் வலிமையோடு இருக்கணும், மனசு வலிமையோடு இருக்க வேண்டும். சரி சுவாமி இதெல்லாம் இருக்கு, பணத்துக்கு எங்க போறது? கொடுக்கிறேன். தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அப்படிப்பட்டவன் இளமை இருக்கு, கல்வி இருக்கு, உடல் உறுதி இருக்கு, மன உறுதி இருக்கு, நல்லா ஜெரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, வேகமா செயல்படக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது. அவனுக்கு இந்த உலகம் முழுக்க ஒரு 2 அடி உயரத்துக்கு தங்கத்தால நிரப்பி இது எல்லாம் உன்னுடைய சொத்துன்னு மனுஷனிடத்துல கொடுத்தா பேரானந்தம். அதுக்கு மேல மனுஷனால கற்பனையே பண்ண முடியாது, அவ்வளவு ஆனந்தப்பட்டுடுவாராம். இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் என்று ஒரு அளவுகோலை முதல்ல தயார் பண்ணிட்டு வேதம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த மனுஷனுடைய ஆனந்தத்தை 100ஆல பெருக்குங்கோ. அதுதான் பிதர்களுடைய ஆனந்தம். அதன் இல்ல கந்தர்வர்களுடைய ஆனந்தம். அதை 100ஆல பெருக்குங்கோ பிதர்களுடைய ஆனந்தம். அதை 100ஆல பெருக்குங்கோ தேவர்களுடைய ஆனந்தம், கர்ம தேவர்கள். அதை 100ஆல பெருக்குங்கோ ஆஜானஜானாம் தேவானாம் ஆனந்தா. அதை 100ஆல பெருக்குங்கோ இந்திரனுடைய ஆனந்தம். அதை 100ஆல பெருக்கினா ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தம். அதை 100ஆல பெருக்கினா நான்முக கடவுள் பிரம்மாவனுடைய ஆனந்தம். அதை 100ஆல பெருக்கினா பரமாத்மாவனுடைய ஆனந்தம் வந்து விடுமோ என்று நினைச்சிட்டு 100 100 100 100ன்னு போச்சா. கடைசியில 100ஆல பெருக்கிட்டு பரமாத்மாவனுடைய ஆனந்தம் பிரம்மாவனுடைய ஆனந்தம். பிரம்மாவனுடைய ஆனந்தத்தை 100ஆல பெருக்கினா இவ்வளவு வந்தது. இந்த நடுவுல இருக்கிற இடைவெளியை பார்த்தா அளக்கவே முடியல. வேதம் சொல்லிட்டு என்னால முடியல சுவாமி, என்னுடைய வாக்குக்கும் என்னுடைய மனதுக்கும் எட்டாத அளவில் பகவானுடைய ஆனந்தம் இருக்கிறது. ஒரு குணத்தையே என்னால் அளக்க முடியவில்லை என்றால் இதை போல அவரிடத்துல எண்ணிறந்த கல்யாண குணங்கள் இருக்கின்றன. அவருடைய பெருமையை சொல்லி முடிக்கவே முடியாது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்று வேதமே செயலிழந்து போய்விட்டது. அதான் ஆண்டாள் பெரியாய்னு தெரிவித்தார். வேதத்தால் அறியப்படுபவன், அதனால திருடமா நன்னா நிலை பெற்றிருக்கிறார். ஆனா வேதம் முழுக்க அளந்துருமோன்னு கேட்டால் முடியாது. வேதத்துக்கு கூட அப்பாற்பட்டவர் பெரியாய். உபனிஷத் வாக்கியம் யஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹான்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. சொல்லிட்டு ஊர்ல ஒருத்தர் இடத்துல போய் உடனே இந்த ஒலிபெருக்கி இருக்கேன் இதை ஒருத்தர் போட்டேன், பரமாத்மாவை தெரிந்து கொண்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்டேன். முழுக்க தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். வேதம் சொல்லித்து அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்பாதன்னு சொல்லித்து. இன்னொருத்தர் இடத்துல போனேன், பரமாத்மாவை முழுசா தெரிஞ்சுட்டீங்களான்னு கேட்டேன். பரமாத்மாவை முழுசாலாம் யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர், அவரை யாருமே முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார். வேதம் சொல்லித்து அவனை பிடிச்சுக்கோ, அவன் தான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லித்து. பகவானை அறிந்து கொண்டு விட்டேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தான் அறிந்து கொள்ளவே இல்லை. எவன் ஒருவன் பரமாத்மாவை அறிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லுகிறானோ அவன் தான் முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. யஸ்ய அமதம் தஸ்ய மதம். எவன் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றானோ அவன் தான் உண்மையை புரிஞ்சுட்டு இருக்கான். எவன் புரிந்து கொண்டு விட்டேன்னு சொல்றானோ அவனுக்கு அடிப்படை கூட பரமாத்மாவை பற்றி தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரமாத்மான்னு சொன்னாலே அவருடைய பெருமையை யாரும் அளக்க முடியாது. க இத்தாவேத எத்திர சகான்னு உபனிஷத் வாக்கியம். யஸ்ய பிரம்மசக்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுரியஸ்ய உபசேசனம் க இத்தாவேத எத்திர சகா. பரமாத்மா உலகத்தை அழிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமா? மிருத்யு தேவதை இருக்காரே, அந்த மிருத்யு தேவதை தான் பகவானுக்கு ஊறுகாயம். உபசேச்சனம் உபசேச்சனம்னு சொன்னா ஊறுகாய்னு அர்த்தம்.
ஊறுகாய் எப்படி சாப்பிடுவோம்? ஊறுகாயை தொட்டுண்டு மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். கடைசியில் அந்த ஊறுகாயும் எடுத்து வாயில போட்டு எழுந்து போயிடுவோம். நடந்துட்டே சாப்பிடக்கூடாது, ஊறுகாயை மென்னு முழுங்கிட்டு தான் எழுந்து மேலே செல்ல வேண்டும். ஆனா வழக்கம் என்ன? அந்த ஊறுகாயை தொட்டுண்டு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். கடைசியில எழுந்து கையை நம்ம போறச்சே ஊறுகாயும் எடுத்து வாயில போட்டு மென்னுட்டே கிளம்பிடுறானோ இல்லையோ. அதை போல பகவான் எப்படி உலகத்தை அழிக்கிறார்னால் மிருத்யு தேவதையை கையில ஒரு பாவையா வச்சுப்பாராம். அவரை கொண்டு உலகத்துல எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிடுவார். கடைசியில மிருத்யு தேவத்தையும் எடுத்து வாயில போட்டு முழுகிட்டு போயிடுவார். அப்ப ஊறுகாய் தானே, மிருத்யு தேவதை ஊறுகாய் ஸ்தானத்தில் இருக்கார். இப்பேற்பட்ட பரமாத்மாவை யாருதான் உண்மையில் அறிய முடியும்? ஆறும் ஓர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், ஆறும் ஓர் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான் என்று நம்மாழ்வார் பாடினார். 2 வார்த்தை நேர் முரண்பட்ட வார்த்தைகள். முதல் வார்த்தை என்ன சொல்றது? யாரும் ஓர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், உலகத்துல யாருமே பரமாத்மா இவர்தான், இப்படிப்பட்டவர் தான் என்று தெரிந்து கொள்ளவே முடியாதுன்னு முதல் வரி சொன்னார். 2வது வரி ஆறும் ஓர் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான், ரொம்ப எளிமையாக பரமாத்மாவை இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு விடலாம். 2 வார்த்தையும் அடுத்தடுத்து சொன்னார். சுவாமி அவருக்கே சந்தேகமா, யாருமே தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். அடுத்த வார்த்தை யாருமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னால் ஸ்வரத்துல கொஞ்சம் வேறுபாடு காட்டணும். வெறும ஒரு உரைநடை படிப்பது போல படிக்கக்கூடாது. யாரும் ஓர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையன அறிவழிய எம்பெருமான் இப்படி சொன்னா அர்த்தம் புரியாது. நிறுத்தி நிதானமா ஏற்றத்தாழ்வுகளோடு சொல்லணும். யாரும் ஓர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான். எப்பேற்பட்டவன்? பிரம்மா, சிவன், இந்திரன், குபேரன், சந்திரன் யாராக இருந்தாலும் இவர்தான் பரமாத்மான்னு தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் சாதாரண ஒரு நாவல் பழக்காரி கண்ணன் தான் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்சு மோட்சத்தையே வாழ்ந்து கிளம்பிட்டான். பிரம்மா பாவம் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கா. எங்களுக்கெல்லாம் தெரியலையே இந்த ரகசியம், நாங்கள் எல்லாம் கண்ணன் பரமாத்மான்னு புரிஞ்சுக்கலையே. ஒரு நாவல் பழக்காரிக்கு புரியறது, பிரம்மாவுக்கு புரியவில்லை. இதுதான் பரமாத்மாவுடைய உண்மை. யாரும் எப்பேற்பட்ட உயர்ந்தவனும் பரமாத்மா இவர்தான் என்று புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா சாதாரண ஒரு இடைச்சி கூட இவர்தான் பரமாத்மா என்று புரிந்து கொள்ள முடியும். என்ன வேறுபாடு? பிரம்மா தன் முயற்சியால புரிஞ்சுக்க பார்க்கிறார். நாவல் பழக்காரிக்கு கண்ணன் தன்னை காட்டி கொடுத்தார். அவர் காட்டினா யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நாம புரிஞ்சுக்கணும்னா யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் பெரியாய் பெரியாய்னு ஆண்டாள் சொல்லுகிறாள். அப்ப ஊற்றமுடையாய் வேதத்தாலே சொல்லப்படுபவன் நன்ன திருடமாக ஸ்தாபிக்கப்பட்டவர் பகவான். பெரியாய் அந்த வேதம் கூட சொல்லி முடித்து விட முடியாது. உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். சரி சுவாமி, வேதத்துல சொல்லப்படுறார், வேதத்தால கூட சொல்ல முடியாதுன்னால் இப்ப வெறும புஸ்தகத்துலதான் அவரை படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? நேரெல்லாம் பார்க்க முடியாதான்னு சந்தேகம். ஆண்டாள் சொன்னா அப்படி நினைக்க வேண்டாம். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, எல்லார் கண்ணுக்கும் தெரியும்படி கிருஷ்ணனாக, ராமனாக, அர்ச்சாவதாரமாக தோற்றி பகவான் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ. தோற்றமாய் நின்ன சுடர் எல்லார் கண்ணுக்கும் தெரியும்படி, குரு பக்தர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் அப்படின்னா கண்ணன் எந்த நிர்பந்தங்களையும் போடவில்லை. யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லார் கண்ணுக்கும் நான் புலப்படுவேன் என்கிற ஒரு பெருமையோடு வந்து அவதரித்தாரோ இல்லையோ. அவர் அவதாரத்தை செய்யாமல் போயிருந்தால் வேத புத்தகத்தை எடுத்து புரட்டித்தான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும். நேர பார்த்து தெரிந்து கொண்டிருக்கவே முடியாது. ரொம்ப பெரிய கட்டமா போயிருக்கும். அந்த கட்டத்தை பகவான் நமக்கு கொடுக்கவில்லை. ஊற்றமுடையவர், வேதத்தில் சொல்லப்படுபவர், பெரியவர், வேதத்துக்கும் கூட அப்பாற்பட்டவர். ஆனா வேதத்துல மட்டும் படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற தேவை கிடையாது. உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, உலகில் பல அவதாரங்களை செய்து தன்னுடைய சுடர், தன்னுடைய பெருமைகள் அனைத்தையும் பிரகாசமா காட்டுகிறாரோ இல்லையோ. அப்படிப்பட்ட சுடரே துயிலழாய். இது ஒரு அர்த்தம் தெரிவித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படியே இன்னொரு அர்த்தம் சொன்னார். ஊற்றமுடையாய்னு சொன்னால் தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதில் உறுதி உடையவன். ஊற்றம்னு சொன்னா உறுதி, மனசுல இருக்கிற திருடத்தன்மை, சங்கல்பம். அந்த சங்கல்பம் எடுத்து விட்டார் என்றால் ஒரு நாளும் அதிலிருந்து பகவான் மாறுவதே கிடையாது. ஊற்றமுடையவன் தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதற்கு எடுத்த உறுதியில் சற்றும் மாறாமல் இருப்பவன் என்று பொருள். பல எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். சீதை ஒருமுறை ராமனிடத்துல வந்து பேசி பார்க்கிறாள். தண்டகாரண்யத்துல நடந்த கதை. ரிஷிகளுக்கெல்லாம் ராமன் வாக்கு கொடுத்து விட்டான். ஜனஸ்தானத்தில் இருக்கும் அரக்கர்கள் அனைவரையும்
நான் கொன்று விடுகிறேன். இனி அவர்களுக்கு உங்களுக்கு அவர்களால் எந்த துன்பமும் ஏற்படாது, நான் பொறுப்பு. ராமன் வார்த்தை கொடுத்துட்டார். கொடுத்த நாளில் இருந்து கையில இருக்கிற சாரங்கத்தை ராமன் கீழே வைக்கலையாம். பகலும் இரவும் கையில வில்ல பிடிச்சுன்னு நடந்துட்டு இருக்கார். எப்ப அரக்கர்கள் வந்தாலும் கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ராமன் நடந்துட்டே இருந்தார். கையில வில்ல பிடிச்சுட்டே இருந்தார். மெதுவா ஒரு நாள் சீத்தை பக்கத்துல வந்தா. ராமா, நான் சின்ன வயசுல ஒரு உபதேசங்கள் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன், பெரியோர்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 3 விஷயங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும்னு பெரியோர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அதுல 2 விஷயத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீ ராமனானபடியால் முதல் விஷயம் பொய் சொல்லக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஒரு நாளும் சொல்ல போறது கிடையாது. 2வது பிறர் மனை நோக்கக்கூடாது, மற்றொருவருடைய மனைவியை ஆசைப்படக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட அதை சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. இந்த 3வது விஷயம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனசுல குத்தி கொண்டே இருக்கிறது. வினா வைரம்ச ரௌத்ரதான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ஒருவரிடத்துல பகையே இல்லாத போது கோபத்தை வெறுமனே காட்டவே கூடாது. சீதை சொல்றார், உனக்கும் அரக்கர்களுக்கும் என்ன பகை? அவர்கள் சண்டைக்கு வந்தார்களா? உன் ராஜ்யத்தை ஆக்கிரமணம் செய்தார்களா? ஒண்ணும் கிடையாது. அவர்களோடு உனக்கு பகை இல்லாத போது ஏன் எப்பவும் கோபத்தோடு இருக்கிறாய்? அதுவும் கையிலேயே வில்லை பிடித்துக் கொண்டிருக்கிறாயே ராமா, பார்த்தா பயமா இருக்கு. வில்லை கொஞ்சம் கீழே இறக்கி வைத்து விடுன்னு சீதை சொன்னாலும். அதுக்கு ஒரு கதை சொல்றா. கையில வில்லு ஆயுதம் இருந்து கொண்டே இருந்தால் யாரையான அடிக்கலாமோன்னு நமக்கே ஒரு எண்ணம் வருமா. ஒரு தபஸ்வி ஒரு காட்டிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு அகிம்சை தான் உயர்ந்த மார்க்கம்னு நன்ன எண்ணம் உண்டு. யாரையுமே துன்புறுத்த மாட்டார். தான் பாட்டுக்கு அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த பக்கமா ஒரு வழிப்போக்கன் வந்தான். நான் தீர்த்த யாத்திரை பத்ரிகாசிரமத்துக்கு யாத்திரை போகலாம்னு இருக்கேன், என்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, கத்தி எல்லாம் யாத்திரைக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றான். அதனால இதை பத்திரமா இங்க யானை வைக்கணும், உங்ககிட்ட கொடுத்துட்டு போகட்டுமா? ஒரு 2 மாசம் அதை பத்திரமா வச்சுக்கோ, நான் போயிட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அவருடனே சொன்னார், நான் கையில கத்தி எல்லாம் தொடமாட்டேன், அதுவும் அந்த மரத்துக்கு ஓரத்துல வச்சுட்டு போன்னு சொன்னார். சரியா நம்ம மர ஓரத்துல வச்சான். புறப்பட்டு யாத்திரை கிளம்பி போயிட்டான். இவர் கண்ணை மூடிட்டு தபசு பண்ண ஆரம்பிச்சார். 10 நிமிஷத்துல சந்தேகம் வந்தது. அதை யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காமே, எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சந்தேகம். அந்த கத்தியை கொண்டு தனக்கு பக்கத்துல வச்சுட்டு திரும்ப கண்ணை மூடினார். தியானம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பக்கத்துல இருக்கிறது கூட சத்தமே போடாம யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? பயமா இருக்கு. எடுத்து இப்படி கையிலேயே வச்சுட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சார். 10 நாள் ஆச்சு. கத்தி கையிலேயே விரும்ப இருக்கே, யாரையான குத்தலாமோன்னு மனசுல தோண ஆரம்பிச்சது. அந்த பக்கமா போறவர்கள் வரவர்களை எல்லாம் கத்தியை காட்டு மிரட்டி பணத்தை பறிக்க தொடங்கி விட்டார். 2 மாசம் இவன் போயிட்டு வரத்துக்குள்ள இவரே பெரிய குற்றவாளியா ஆயிட்டார். இந்த கதையை சீதை ராமனிடத்துல சொல்றா. பத்தியா, நல்லவர் தபஸ்வி, நல்ல தவத்தில் யோகத்தில் ஆசை இருந்தவர், கையில கத்திய பிடிச்சுட்டே இருந்தா மனசு மாறி போயிடுதோ இல்லையோ, அதை போல ராமா நீயும் கையில் வில்லோடையே தெரிந்து கொண்டிருக்கிறாய், பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, வில்லை கீழே வைத்து விடு என்று சீதை பேசுகிறாள். சீதைக்கு தெரியாதா? ராமன் வாக்கு கொடுத்திருக்கார், ரிஷிகளை ரட்சிக்க வேண்டும் என்கிற உறுதி கொடுத்திருக்கிறார். ராமனால உறுதியிலிருந்து பெற முடியாதுன்னு சீதைக்கு நன்னா தெரியும். ஆனா ராமனுடைய ஊற்றம் எவ்வளவு இருக்குன்னு சோதித்து பார்க்கிறாளாம் சீதை. ஏன்னா அந்த ரிஷிகள் சீதைக்கும் குழந்தைகள் தானே. தன் குழந்தைகளை ரட்சிப்பதில் கணவருக்கு எவ்வளவு உறுதி இருக்கிறதுன்னு வேணும்னு பரீட்சை பண்ணி பார்க்கிறாள் சீதை. இந்த கதையெல்லாம் சொன்னா ராமன் ரொம்ப பணிவோடு, அதுக்கு மேல வேற ஒரு வார்த்தை, நம்ம உனக்கு தெரியாத தர்மம் ஒண்ணும் கிடையாது, நான் வெறுமே எனக்கு கேள்விப்பட்டதை சொன்னேன், தவறாக நினைத்துக் கொள்ளாதே, உனக்கு அறிவுரை சொல்லுகிறேன் நினைக்காதே, கேள்விப்பட்டதை சொன்னேன், நீ பார்த்து முடிவெடுத்துக் கொள்னு சீதை சொல்லிவிட்டாள். அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம்வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேப்யோ விசேஷதா. சீதை நீ சொல்றதெல்லாம் சரிதான், கையில அம்பு வில்லு இருந்தா ஏதோ ஒரு தவறான எண்ணம் வரலாம், ஆனா என்னால இந்த வில்ல கீழே வைக்க முடியாது, என் உயிரே போனாலும் சரி ரிஷிகளுக்கு கொடுத்த வார்த்தையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சீதை உன்னையே இழந்தாலும் சரி ரிஷிகளுக்கு கொடுத்த வார்த்தையை மீற முடியாது, லக்ஷ்மணனையே விட்டு பிரிய நேர்ந்தாலும் சரி என் வார்த்தையை என்னால் மீற முடியாது. அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம், உயிரே போனாலும் சரின்னு முதல்ல சொன்னார். துவாம்வா சீதே, சீதை உன்னை விட்டு பிரிந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னார். 3வது சலக்ஷ்மணாம், லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னார். கேட்டு சீதைக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். எந்த ஒரு கணவனாவது மனைவியை விட கூட பிறந்த தம்பிதான் எனக்கு நெருக்கம்னு சொன்னா எந்த மனைவி ஏத்துக்க போறா? ராமன் சொல்ற வரிசையை பாருங்க, உயிரே போனாலும் விடமாட்டேன், உன்னை பிரிந்தாலும் விடமாட்டேன், லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தாலும் விடமாட்டேன்னு 3வதா லக்ஷ்மணனை சொல்றார்.
இப்ப சீதைக்கு வருத்தமா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா வருத்தமே படக்கூடாது, ஏன்னா நியாயமானது தானே. மனைவியை விட்டு பிரிந்து கூட ஒருத்தர் இருந்துடலாம், படுக்கை இல்லாமல் எப்படி ராத்திரி தூங்க முடியும்? மனைவி ஊருக்கு போனாலும் கணவன் படுத்து நன்னா தூங்கிடலாம், ஆனா படுக்கை இல்லாவிட்டால் தூங்க முடியாது இல்லையா? ராமனுக்கு படுக்கை ஆதிசேஷன் லக்ஷ்மணன், அப்ப லக்ஷ்மணனை விட்டுட்டா இவரால் தூங்கவே முடியாது. அதனால சீதையை விட ஒரு படி நெருக்கமா லக்ஷ்மணனை தெரிவித்துக் கொள்ளுகிறார். அப்ப ராமன் சொன்ன வார்த்தை நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா, தண்டகாரண்யத்து ரிஷிகளுக்கு சொன்ன வார்த்தையை நான் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க முடியாது. அதனால் இந்த வில்லை கீழே வைப்பதாக இல்லை, என்னவனாலும் பகை வரட்டும், ராட்சசர்களை அழிக்கும் வரை இந்த வில் என் கையில் இருந்து இறங்காது. ராமன் சொன்ன உடனே சீதைக்கு ரொம்ப இந்த வார்த்தைக்காகத்தான் அவ பேச தொடங்கினதே. ராமன் வில்லை கீழே வைக்க வேண்டும் சீதைக்கு ஒரு நாளும் எண்ணம் கிடையாது. இந்த உறுதி என் கணவனுக்கு இருக்கிறதான்னு பார்க்கறதுக்காக வேணும்னு எதிர்மறையா பேசி பார்த்தாள் சீதை. ராமனுக்கு ஊற்றம் இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டாள். ஒரு எடுத்துக்காட்டு, நீ எத்தனையோ கதைகள் ராமாவதாரத்துல சொல்லலாம். ஊற்றமுடையாய், பக்தர்களை ரட்சிப்பதில் மாறாத உறுதி உடையவன். பெரியாய், பெரியவன் சொன்னால் பக்தர்களை ரட்சிக்கணும், அதுக்கு எவ்வளவு பலமும் சக்தியும் வேண்டுமோ அவ்வளவுதான் ராமனுக்கு இருக்குமானால் அவருடைய பலம் என்பது எட்டாத ஒன்று. அதுல ஒரு சின்ன பகுதியால பக்தர்களை ரட்சிக்கிறார். பெரியவன் சொன்னால் எடுத்த காரியத்துக்கு அளவுதான் அவருடைய சக்தி பலம் நினைக்க வேண்டாம், அதை விட பல மடங்கு பலமும் சக்தியும் பகவானுக்கு உண்டு. பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். அதுக்கு இரண்டாவது அர்த்தம் சொன்னார். இது பக்ஷபாதம் தானே, ராட்சசர்களை அழிப்பேன், ரிஷிகளை ரட்சிப்பேன். இது பக்ஷபாதம் தானே, ஒருதலை பட்சமாகத்தானே கண்ணன் நடக்கிறார், ராமன் நடக்கிறார். அவர் உண்மையா சொன்னா ராட்சசர்களையும் ரட்சிப்பேன், தண்டகாரண்யத்தை ரிஷிகளையும் ரட்சிப்பேன் தானே சொல்லணும். எல்லாரும் அவருக்கு குழந்தைகள் தானே. ராமன் சொல்லவே இல்லை, ரிஷிகளை ரட்சிப்பேன், அசுரர்களை அழிப்பேன். தைரியமா அந்த வார்த்தையை சொன்னார். இது பக்ஷபாதம் இல்லையா? ஒருதலை பட்சம் ஆகாதான்னா? ஆமா, நான் ஒருதலை பட்சமாகத்தான் நடப்பேன்னு தைரியமா பகவான் சொல்லுவாராம். இதுல என்ன தப்பு? ஒருத்தர் என் காலில் விழமாட்டேன்னு அகங்காரத்தோடு இருக்கார், ஒருத்தர் என் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிருக்கார். சரணாகதி பண்ணவனையும் அவனை அழிப்பவனையும் சமமா நடத்த முடியுமா? எந்த நீதிமன்றத்தை நடத்துவார்கள்? ஒருத்தர் கொலை பண்ணிருக்கார், இன்னொருத்தர் கொல்லப்பட்டிருக்கார். நீதிமன்றம் ரெண்டு பேரையும் சமமா நடத்தினா யாரும் ஒத்துக்குமா? கொலை பண்ணவருக்கு தண்டனை கொடுக்கணும், கொல்லப்பட்டவருக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். அதை போல ராட்சசர்களையும் ரிஷிகளையும் சமமாக நடத்தினால் அது நல்ல பண்பே கிடையாது. தன் திருவடிகளில் விழுந்தவர்களுக்கு பக்ஷபாதத்தோடு இருப்பதுதான் பகவானுக்கு நல்லது. கீழ செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் என்று ஆண்டாள் தெரிவித்தாலே. விமலன்னா என்ன? தன் அடியாறுகளுக்காக விரோதிகளை அழிப்பதுதான் குற்றமற்ற தன்மை. அதை போல இந்த இடத்திலும் தோற்றமாய் நின்ன சுடர் தான் பக்ஷபாதத்தோடு தான் நடந்து கொள்கிறான் என்பது ஊருக்கே தெரியும். துரியோதனன் தெரியாதா? ரெண்டு பேரும் வந்தார்கள். துரியோதனன் கண்ணனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்துட்டார், அர்ஜுனன் கால் மாட்டில் உட்கார்ந்துட்டார். கண்ணன் எழுந்தவுடனே முதல்ல அர்ஜுனனை பார்த்தார், என்ன வேணுமோ கேளுன்னு தெரிவித்தார். துரியோதனன் ஆக்ஷேபித்தான், நான் தான் முதல்ல வந்தேன், எனக்குத்தான் முதல் உரிமை கொடுக்கணும், என்னத்தான் முதல்ல கேட்கணும்னு சொன்னார். கண்ணன் நேரம் மறுத்துட்டார், நீ முதல்ல வந்தா என்ன வராட்டா என்ன, நான் கண்ணை திறந்த உடனே முதல்ல அர்ஜுனனைத்தான் பார்த்தேன், அப்ப அவனுக்கு எது வேணுமோ அதைத்தான் கொடுப்பேன். நேர பக்ஷபாதம். இதெல்லாம் முடிஞ்சது, குருக்ஷேத்திர போரே முடிந்தது. கடைசியில உதங்கர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் கண்ணனிடத்துல மெதுவா வந்தார். என்ன கண்ணா, பெரிய யுத்தம் எல்லாம் நடந்தது போல் இருக்கே, எப்படி ஆச்சுன்னு கேட்டார். ஐயோ ஆமா, குருக்ஷேத்திர போர் ரொம்ப பெரிய போர், தீவர்கள் எல்லாம் ஆண்டு போனார்கள், கௌரவர்களை எல்லாரையும் அழித்து விட்டோம், பாண்டவர்கள் தான் ஜெயித்தார்கள், தர்மம் தழைத்து ஓங்கியது, இனிமே ராஜ்ய ஹஸ்தினாபுரம் நன்னா நடக்க போறது, பெரிய போர் முடிந்து விட்டதுன்னு கண்ணன் சொன்னார். உதங்கர் மெதுவா கேட்டார், ஏன் கௌரவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள், ஏன் பாண்டவர்கள் எல்லாம் வாழ்ந்து போனார்கள்? இது அவர் கேட்ட கேள்வி. கண்ணன் சொன்னார், இது தெரியாதா? அவர்கள் எல்லாம் அதர்மத்தின் வழி நடந்தார்கள், இவர்கள் எல்லாம் தர்மத்தின் வழி நடந்தார்கள். அதர்மத்தின் வழி நடந்தா அழிவுதான், தர்மத்தின் வழி நடந்தா வாழ்ச்சி தான், அதனால நடந்ததுன்னு கண்ணன் சொன்னார். அவர் அடுத்தபடி கேட்டார், அவர்கள் ஏன் அதர்மத்தின் வழி நடந்தார்கள், இவர்கள் ஏன் தர்மத்தின் வழி நடந்தார்கள்? இதுவா அவரவர்களுடைய பிராரப்த கர்மா வாசனை. எத்தனை பிறவிகள்ல பழக்கம் இருக்கோ, தப்பே பண்ணி பழகினவன் தவறையே செய்கிறான், நல்லது பண்ணி பழகினவன் நல்லதையே செய்கிறான், இதுதான் வேறுபாடுன்னு கண்ணன் சொன்னான். உதங்கர் அப்பவும் விடல, இவர்கள் ஏன் பல பிறவிகளாக தவறு செய்து பழகினார்கள், இவர்கள் ஏன் பல பிறவிகளாக நன்மை செய்து பழகினார்கள், என்ன காரணம் கண்ணான்னு கேட்டார். கண்ணனுக்கு இதுக்கு மேல பதில் சொன்னா மாட்டிப்போம்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பக்ஷபாதம் தான். எனக்கு வேண்டியவர்கள் பாண்டவர்கள், அதுக்காக ஜெயிக்க வச்சேன்.
எனக்கு வேண்டாதவர்கள் கௌரவர்கள் தோக்கடிச்சேன். இதை கண்ணன் நேரம் சொல்லிட்டா பக்ஷபாதம் வெளிப்பட்டு விடும். கண்ணனுக்கு சொல்றதுக்கு எண்ணம் இல்லை. அப்படியா உதங்கரை மணியாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணணும், நீ ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்கிறீர், இப்ப நேரம் இல்லை, அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லி கண்ணன் நழுவி ஓடி போயிட்டாராம். எத்தனை நாள் சொன்னாலும் அவர்கிட்ட பதில் கிடையாது. இது பக்ஷபாதம் தான். நீர்மையில் நூத்துவர் வீய ஐவர் கருள் செய்து நின்று பார்மல்க சேனையவித்த பரம் சுடரை நினைத்தாடின்னு ஆழ்வார் சொல்றார். 100 பேருக்கு நீர்மை இல்லை, கருணை இல்லை. பாண்டவர்களுக்கு 5 கிராமத்தை கொடுப்பதற்கு கூட துரியோதனனுக்கு மனசில்லை. கொன்னுட்டார் கண்ணன். ஐவர்க்கு அருள் செய்து நின்று இவர்களுக்கு என்ன எண்ணம்? எனக்கு செல்வமே வேண்டாம், ராஜ்யத்தை அவனே வச்சுக்கிட்டோம், இந்த யுத்தமே வேண்டாம் என்கிற அளவுக்கு யுதிஷ்டிரனும் அர்ஜுனனும் யோசித்தார்களோ இல்லையோ. அப்ப யாருக்கு நல்ல பண்பு இருக்கோ அவர்கள் ஜெயிக்கணும், யாருக்கு நீர்மை கருணையே இல்லையோ அவர்கள் மாண்டு போக வேண்டும். பக்ஷபாதத்தோடு தான் கண்ணன் நடந்து கொண்டார். இதை மறைப்பதே கிடையாது, வெளிச்சமா பக்ஷபாதத்தை காட்டுகிறாரோ இல்லையோ. அதுதான் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் என்று ஆண்டாள் பாடினாள். அப்ப 2 அர்த்தங்கள். ஒண்ணு, வேதத்தால் அறியப்படுபவன், வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஆனா கண்ணால் காணும்படிக்கு வந்து காட்சி கொடுப்பவன். ஊற்றமுடையாய் பெரியாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இன்னொரு அர்த்தம், ஊற்றமுடையாய் பக்தர்களை ரட்சிப்பதில் உறுதி உடையவன். பெரியாய் அந்த காரியத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவன். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். தன்னுடைய பக்ஷபாதம் ஒருதலை பட்சமாக நடக்கும் தன்மை, உலகத்தில் பிரசித்தமாக இருக்கும்படிக்கு நடந்து கொள்பவன் என்று 2வது அர்த்தம் சொன்னார். துயிலழாய், கண்ணா எழுந்திருந்திரு. எதற்காக வந்தோம்? நீங்களுடைய நிலையை சொல்லணும் இல்லையோ. மாற்றார் உனக்கு வலிதலைந்துன் வாசல் கண், ஆற்றாது வந்துன் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. கண்ணா, உன்னுடைய எதிரி அரசர்கள் எல்லாம் உன்னோடு சண்டையிட்டு தங்கள் வலிமையை இழந்து தோற்று போய் வேறு வழி இல்லாமல் உன் திருவடிகளில் வந்து விழுவார்களே, அதை போல் நாங்களும் உனக்கு தோற்றுவிட்டோம். அவர்கள் அம்புக்கு தோற்றார்கள், நாங்கள் குணங்களுக்கு தோற்றிருக்கிறோம். 2 பேரும் தோத்தவர்கள் தானே. கண்ணன் இடத்துல 2 அம்பு இருக்கு, பல அம்புகள் இருக்கலாம். ஒண்ணு நிஜமான அம்பு, விரோதிகள் வந்தா அம்ப போட்டு அவர்களை அழித்து தோற்கடித்து தன் திருவடிகளில் சேர்த்து கொண்டு விடுவார். பக்தர்கள் வந்தால் கருணை, பொறுமை, சௌசீல்யம், வாத்சல்யம், ஆர்தவம், ஆர்ஜவம் குணங்கள் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு குணமும் ஒரு அம்பு. அந்த அஸ்திரங்களை பிரயோகித்து பக்தர்களை தோற்கடித்து திருவடிகளிலே சேர்த்து கொண்டு விடுவார். ஆகமத்த எல்லாரும் திருவடியில கிடக்கணும். பக்தர்களுக்கு வேறு அஸ்திரம், விரோதிகளுக்கு வேறு அஸ்திரம். அவர்களை போல நாங்களும் வந்தோம். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து அவர்கள் வலிமையை இழந்து உன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போலே, இனிமே உன்னை விட்டு வேறு கதி இல்லைன்னு தெரிந்து கொண்டு வந்து விழுவார்களே, அதை போல் நாங்களும் எங்கள் உன்னுடைய குணங்களுக்கு தோற்றுவிட்டோம், வேறு புகழ் கிடையாது என்று தெரிந்து கொண்டோம். உன் திருவடிகளிலே வந்து விழுந்திருக்கிறோம். அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. போற்றுதல்னு சொன்னா மங்களாசாசனம் செய்வது, பல்லாண்டு பாடுவது. புகழ்வதுன்னு சொன்னா ஸ்தோத்திரம் செய்வது, புகழ்ந்து பாடுவது. இந்த 2ஐயும் செய்தோம். மற்ற ஆழ்வார்களைப் போலே புகழ்வதற்காக வந்தோம். பெரியாழ்வாரை போலே பல்லாண்டு பாடி போற்றுவதற்காக வந்தோம். 2ஐயும் செய்வதற்காகத்தான் வந்தோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து, அதனால் நீ துயிலெழாய் என்று கண்ணனை ஆண்டாள் துயிலெழுப்ப கண்ணனும் எழுந்திருந்தார். எழுந்த இடத்திலிருந்து ஆண்டாளை பார்த்து கட்டாட்சிப்பதற்கு முற்படும் போது, இப்படி திடீரென்று கட்டாட்சித்து விடாதே, மெதுமெதுவா உன் கண்களை திறக்க வேண்டும். அந்த அழகையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். உன் கடைக்கண் பார்வை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். கிங்கிணி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ என்று பகவானுடைய கடாட்சத்தை பிரார்த்தித்து பெறுவது நாளைய பாசுரம். மேலே பார்க்க வேண்டிய அர்த்தங்களை நாளை அனுபவிக்கலாம். அனைவரும் வந்து சேரும்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாத்தவதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாத்தார் உனக்கு வலிதுளைந்துன் வாசல் கண் ஆத்தாது வந்துன் அடிபடியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய்.